திருமகள் தேடி வந்தால் பகுதி 51. சொக்கலிங்கம் திருமண மண்டபத்தில் நிர்மலாவிடம் பேசிக்கொண்டிருந்த பொழுது நிர்மலா அங்கிருந்த ஜீவனையும் நீலவேணியையும் கவனித்து கொண்டிருக்கிறாள். அதே சமயம் நீலவேணி தனது தாய் மற்றும் தந்தையை கவனித்தபடியே தனக்கு எதிரில் அமர்ந்திருந்த பரிமளம் மற்றும் ஆனந்தியை அத்தோடு சிவக்குமாரையும் கவனித்து கொண்டிருந்தாள். அப்பொழுது சொக்கலிங்கத்திற்கு ஒரு ஃபோன் வருகிறது. ஃபோன் வந்ததும் சொக்கலிங்கம் பேச முடியாமல் அப்போது திருமண மண்டபத்தில் சப்தம் காரணமாக சற்று வெளியே வந்து பேசக்கூடிய நிலை ஏற்படுகிறது. அப்பொழுது திருமண மண்டபத்தில் வெளியே சற்று ஓரமாக மரத்தடியில் சொக்கலிங்கம் தனக்கு வந்த அந்த ஃபோனை மறுபடியும் எதிர்பார்க்க அந்த ஃபோன் மறுபடியும் வருகிறது. அந்த ஃபோன் கால் மிக முக்கியமான ஒருவரிடமிருந்து அவருக்கு வந்திருக்கிறது. அது அவருடைய மாமா மாணிக்கம் பெருமாளின் கூடவே இருந்த நண்பர் பழனிவேல் என்பவருடையது. பழனிவேலை பொறுத்தவரை மாணிக்கம் பெருமாள் இனிப்பு கடையில் இருந்த காலகட்டத்தில் மாணிக்கம் பெருமாளுக்கு அனைத்து விதமான உதவிகளையும் செய்தவர் என்று சொக்கலிங்கம் கேள்விப்பட்டிருக்கிறார். பழனிவேல் என்பவர் இல்லை என்றால் மாணிக்கம் பெருமாள் என்பவர் கிடையாது என்ற ஒரு நிலை அன்றைய காலகட்டத்தில் இருந்தது. அப்பொழுதுதான் சிவலிங்கம் அங்கே வேலைக்கு வந்து சேர்ந்தான். பழனிவேல் பொறுத்தவரை மாணிக்கம் பெருமாளின் இனிப்பு கடை என்பது நகரின் மத்தியில் மிக பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்ததால் காலப்போக்கில் மாணிக்கம் பெருமாள் இனிப்பு கடையில் ஒரு பகுதி பார்ட்னராக கூடிய வாய்ப்பு தனக்கு இருப்பதாக அவரே நினைத்து கொண்டார். ஆனால் மாணிக்கம் பெருமாள் பழனிவேல் பற்றி பெரிதாக அக்கறை எடுத்துக்கொள்ளாத ஒரு சூழலில் தாய் மாமன் என்ற ரீதியில் தனக்குத்தான் மாணிக்கம் பெருமாள் இனிப்பு கடையும் உரிமையை பெற்ற பிறகு தருவார் என்ற எண்ணத்தில் சொக்கலிங்கம் இருந்தார். இந்த நிலையில்தான் அவர் அடுத்தடுத்து கிரி மற்றும் சுசிலா என்ற 2 ஆண் மற்றும் பெண் குழந்தைகளை தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பித்தார். அதுவே சொக்கலிங்கத்திற்கு எரிச்சலை தந்தது. அந்த சம்பவம்தான் பழனிவேலுக்கும் சற்று எரிச்சலை கொடுத்திருக்கக்கூடும். பிறகு மன உளைச்சலை தரக்கூடிய வேறு ஒரு செய்தியும் பழனிவேலுக்கும் சொக்கலிங்கத்திற்கும் ஒரே நேரத்தில் கிடைத்தது. சொக்கலிங்கத்தை பொறுத்தவரை மாணிக்கம் பெருமாளின் தங்கை ரத்னம்மா உடைய மகன், அவ்வளவுதான். ஆனால் பழனிவேல் அப்படி அல்ல. பழனிவேல் என்பவர் மாணிக்கம் பெருமாள் இளம் வயதிலேயே பால்ய சிநேகிதம் கொண்டவர். ஒரு சந்தர்ப்பத்தில் திருமணம் வேண்டாம் என்ற ரீதியில் இருந்தவரை திருமணம் செய்யச் சொல்லி அதற்குண்டான ஏற்பாடுகளை எல்லாம் செய்தவர் இதே மாணிக்கம் பெருமாள் தான். அவருக்கு தேவையான பொருள்களையும் பணங்களையும் அவ்வப்போது கொடுத்து உதவியவர் இந்த மாணிக்கம் பெருமாள் அவர்கள். இருந்தாலும் கூட பழனிவேலை பொறுத்தவரை கடையில் பங்குதாரராக வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தார். ஆனால் அதை ஒருபோதும் தனது நண்பரான மாணிக்கம் பெருமாளிடம் அவர் கூறியது இல்லை. ஆனால் அதே நேரத்தில் சொக்கலிங்கம் இனிப்பு கடையை தன்னிடம் கொடுக்கச் சொல்லி பலமுறை கேட்டிருக்கிறார். அதற்கு காரணம் மாணிக்கம் பெருமாள் சரிவர கடையை நிர்வாகம் பண்ண முடியாத அளவிற்கு உடல்நிலை அவருக்கு முடியாமல் போய்விட்டதுதான். அந்த இடத்தில் இருந்து பார்த்து கொள்வதற்கு அவரிடம் ஆட்கள் சரியான சூழலில் இல்லை. குழந்தைகள் சற்று சிறுவர்களாகவே இருந்தனர். இந்த காரணத்தினால் தன்னிடம் வேலை பார்த்த சிவலிங்கம் என்ற இளைஞனை அன்றைய காலகட்டத்தில் அவருக்கு மிகவும் பிடித்து போனதால் இது நேரடியாகவே சொக்கலிங்கத்திற்கு பிடிக்காமல் போனது. மறைமுகமாக பழனிவேலுக்கு இது பிடிக்காமல் போயிருந்தது. சொக்கலிங்கம் தனது எதிர்ப்பை காட்டினார். பழனிவேல் தனது எதிர்ப்பை காட்டாமல் மௌனமாக அதற்கான நாளை எதிர்பார்த்து காத்திருந்தார். மாணிக்கம் பெருமாள் இனிப்பு கடை ஒரு வழியாக சிவலிங்கம் கைக்கு சென்றது. சொக்கலிங்கம் எரிச்சல் அடைந்தார். பழனிவேல் அதிர்ச்சி அடைந்தார். மாணிக்கம் பெருமாள் பழனிவேலிடம், நீ எனது நண்பன், நீ எப்பொழுதும் சிரமப்படாமல் என்னுடனேயே இருக்க வேண்டும், எனது நல்லது கெட்டதுகளில் நீ எப்பொழுதுமே உடன் இருக்க வேண்டும் என்று கூறி அவருக்கு பொறுப்பை எதுவும் கொடுக்காமல் உடனே கூடவே வைத்து கொண்டார். அப்படியென்றால் இந்த கடை நமக்குத்தான் வரும் என்ற ரீதியில் நினைத்திருந்த சொக்கலிங்கத்திற்கு சிவலிங்கம் கையில் கடை போனது ஏமாற்றத்தை கொடுத்ததால் பரம வைரியான சொக்கலிங்கம் தனது மாமாவையும் கடையையும் எடுத்த சிவலிங்கத்தை நினைத்து கொண்டார். ஆனால் சிவலிங்கம் பழிவாங்கும் எந்த உணர்வும் இல்லாமல் சொக்கலிங்கத்தை மேனேஜராக பணிக்கு வைத்து கொண்டார். ஆனால் பழனிவேல் என்பவர் அப்படி எதையும் செய்யாமல் மனதிற்குள்ளேயே இருந்து புழுங்கிக் கொண்டிருந்தார். பழனிவேல் என்பவருக்கு திண்டிவனத்திற்கு அருகில் ஒரு கிராமம். மாணிக்கம் பெருமாள் உடல்நிலை சரியில்லாத சூழலில் எப்பொழுதுமே பழனிவேல் அவருடன் இருப்பார். அவருக்கு அவ்வப்போது ஆறுதல் சொல்லியபடி இருப்பார். ஒரு காலகட்டத்தில் பழனிவேலுக்கு ஏதாவது கிடைக்குமா கிடைக்காதா என்ற ரீதியில் இருக்கும் பொழுது மாணிக்கம் பெருமாளின் சொத்துக்களில் வீடு, தோட்டம், வயல்வெளி மற்றும் இனிப்பு கடை கைவிட்ட பொழுது வயல்வெளி மற்றும் தோட்டம் எல்லாமே
மாணிக்கம் பெருமாளிடம் இருந்தது. ஆனால் வளர்ப்பு மகனுக்கு மற்றும் மகளுக்கு மட்டுமே இந்த சொத்துக்கள் போய் சேரும் என்று உயில் எழுதி வைத்ததும், தனக்கு எதுவுமே தராமல் அனைத்துமே தன்னுடைய வளர்ப்பு மகனுக்கும் மகளுக்கும் எழுதி வைத்ததை நினைத்து மன உளைச்சலுக்கு ஆளானார் பழனிவேல். என்ன செய்வதென்று புரியாத ஒரு நிலையில்தான் மாணிக்கம் பெருமாள் எழுதிய உயில் விழுப்புரத்தில் ஒரு லாக்கரில் வைக்கும்படி மாணிக்கம் பெருமாள் பழனிவேலிடம் சொன்னார். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு பத்திரங்களை அபகரிக்க பழனிவேல் திட்டம் தீட்டினார். இந்த நிலையில் கல்யாண மண்டபத்தில் மணமக்கள் அரங்கில் இருக்க சொக்கலிங்கத்திற்கு ஒரு அழைப்பு வந்தது. அதை தனியாக எடுத்து கொண்டு போய் பேச, உன் பெயரையும் சேர்க்காமல் உனக்கு மாணிக்கம் பெருமாள் துரோகம் இழைத்து விட்டார். அவரது காதுகளில் பழனிவேலின் குரல், உன் மாமா எழுதிய உயில் லாக்கரில் இருக்கிறது. அதில் உன் பெயர் இல்லவே இல்லை. சொக்கலிங்கம் அதிர்ச்சியில் நிலை தடுமாறினார். எப்படி இது முடியும்? நான் இருக்கிறேன். பழனிவேல் பட்டையை கிளப்பினார். நான் வேண்டுமானால் உயிலை மாற்றி கூட காட்டுவேன். நம்மிடம் கையெழுத்து பரிசோதனை வழக்கறிஞர் எல்லாம் ஏற்பாடு இருக்கிறது. நீ என்ன செய்யப் போகிறாய்? நீயா இந்த பழமொழிக்காரன்? சொக்கலிங்கம் கோபத்தில் வெடித்தார். நீ என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய்? உன்னால் என்ன செய்ய முடியும் என்றெல்லாம் கூற, என்னால் முடியாதது ஒன்றுமே இல்லை என்று பழனிவேல் சிரித்தார். நீ என்னுடன் சேர்ந்தால் மட்டுமே உனக்கு இந்த சொத்துக்கள் ஏதாவது கிடைக்கும். இல்லையென்றால்? அந்த இல்லையென்றால் என்பதற்கு பின்னால் இருந்த சாயல், அந்த குரல் ஒலித்த தொனி சொக்கலிங்கத்தின் இரத்தத்தை சற்று உறைய வைத்தது. மாணிக்கம் பெருமாளின் உண்மையான உயில் லாக்கரில் இருக்கிறது. ஆனால் பழனிவேல் அதை கைப்பற்ற திட்டமிட்டுள்ளார். உண்மையான உயிலை மாற்றி புதிதாக ஒரு போலி உயிலை தயாரிக்கலாம். அவர் இறந்தவுடன் அவருடைய கையெழுத்தை போல உருவாக்கலாம். பழனிவேல் ஒரு வக்கீலை சந்திக்கிறார். நீங்கள் உறுதியாக இதை செய்ய முடியுமா? இந்த காரியத்தை நீங்கள் செய்ய நினைத்தால் உங்களுக்கு சதவீதம் அதிகமாக என்னால் கமிஷனாக ஒரு தொகையை தர முடியும் என்று பேரம் பேசுகிறார். வக்கீல் ஒரு பத்திரத்தை மெல்ல வைத்தார். இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டால் சொத்துக்கள் சொக்கலிங்கத்திற்கும் பழனிவேலுக்கும் நிர்வாகத்தின் கீழ் வரும். வாரிசுகள் அவர்களால் நியமிக்கப்படுவர். அப்படியே செய்யுங்கள் என்று பழனிவேல் கண்ணிமைக்காமல் உடனடியாக கூறினார். அதற்கு முன்னால் ஒரு விஷயத்தை நான் கூறிவிடுகிறேன். நான் சொக்கலிங்கத்தை சரி செய்தாக வேண்டும். ஒருவேளை சொக்கலிங்கம் எனக்கு எதிரான சூழலை ஏற்படுத்துவார் என்றால் அதை நான் எவ்வாறு சரி செய்வதென்று யோசிக்க வேண்டும். அதற்கு வக்கீல் தனசேகரன் உடனே சொல்கிறார், நீங்கள் சொக்கலிங்கத்தை சமாதானம் செய்யுங்கள். சொக்கலிங்கம் உங்களது போக்குக்கு உடன்படவில்லை என்றால் சொக்கலிங்கத்தை என்னுடைய ஆட்கள் அழைத்து வருவார்கள். அது ஒரு சாதாரண நட்பு ரீதியில்தான் இருக்கும். ஆனால் அதன் உள்நோக்கம் சொக்கலிங்கத்திற்கு அப்போது தெரியாது. நாம் உடனடியாக சொக்கலிங்கத்தை பேரம் பேசுவது போல அல்லது அவருக்கு நல்லது செய்வது போல செயல்படுவோம். நான் உடனடியாக எனது ஆட்களை தயார் செய்கிறேன். அவர்கள் அனைவரும் சட்ட நுணுக்கம் தெரிந்தவர்கள் மட்டுமல்ல, சற்று முரட்டுத்தனமாக நடந்து கொள்பவர்களும் கூட. நான் சொக்கலிங்கத்தை எங்கே அடைத்து வைக்க வேண்டும் என்பதை நீங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் என்று வக்கீல் தனசேகரன் பழனிவேலிடம் கூற, பழனிவேல் உடனே ஒரு தென்னந்தோப்பு பங்களாவை சொல்கிறார். அந்த தோப்பு பங்களா செஞ்சிக்கு அருகே 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. நாம் சொக்கலிங்கத்தை அங்கு மறைத்து வைக்கலாம் என்று பழனிவேல் வக்கீல் தனசேகருக்கு பதில் சொல்கிறார். உடனே தனசேகர், அப்படியென்றால் இப்பொழுதே வக்கீல் கும்பலுடன் நான் தயாராக இருக்கிறேன். நீங்கள் சொக்கலிங்கத்தை எப்படியாவது பேசி அவருடைய இடத்தை தெரிந்து கொள்ளுங்கள் என்று கூற, உடனே பழனிவேல் அதற்கு தயாராகி சொக்கலிங்கத்தை தொடர்பு கொண்டு, உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும், எங்கே இருக்கிறீர்கள் என்று கேட்க, முதலில் யார் என்று புரியாத சொக்கலிங்கம் பிறகு புரிந்து கொண்டு, ஐயா, நீங்கள் பழனிவேல் தானே? ஆமாம். சொக்கலிங்கம், இப்போ நீ எங்கே இருக்க? நான் மாணிக்க இனிப்பு கடையில் இப்போது கேஷியராக பணிபுரிஞ்சிட்டு இருந்த தினேஷ் என்பவருடைய சகோதரி திருமணத்திற்காக வந்திருக்கிறேன் என்று கூற, ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும். சற்று மண்டபத்திலிருந்து வெளியே வர முடியுமா என்று கேட்கிறார். வெளியே வந்தவர் சில நொடிகளில் அதிர்ச்சியடைகிறார். அதற்கு காரணம் பழனிவேல் சொன்ன அடுத்தடுத்த நடவடிக்கைகள் தான் ஆகும். சொக்கலிங்கம் உடன்படாமல் போக சொக்கலிங்கம் உடனடியாக கடத்தப்படும் நிலைக்கு தள்ளப்படுகிறார். பழனிவேலின் ஆலோசனையின் பேரில் வக்கீல் தனசேகரனின் ஆட்கள் கல்யாண மண்டபத்தில் இருந்து சொக்கலிங்கத்தை கடத்தி தென்னந்தோப்பு பங்களாவில் அடைத்து வைத்தனர். அங்கே பழனிவேல் வெகு லாவகமாக வெளியே வந்தார். எத்தனையோ நாட்களுக்கு முன்பு பார்த்த பழனிவேல் சற்று வயோதிகம் ஆகிவிட்டாலும் கூட
அவருடைய கம்பீரம் அவருடைய குரலிலும் தோற்றத்திலும் இருந்ததை சொக்கலிங்கம் உணர்ந்து கொண்டார். என்ன சொக்கலிங்கம், என்ன முடிவு செய்திருக்க? நான் ஒரு முடிவும் எடுக்கவில்லை. என் மாமாவிற்கு எதிரான எந்த முடிவும் என்னால் அவ்வளவு எளிதாக எடுக்க முடியாது. அப்படி நான் எடுத்திருப்பதாக இருந்தால் 20 ஆண்டுகளுக்கு முன்பே எடுத்திருக்க முடியுமே. இத்தனை நாள் அதற்காக நான் தாமதிக்க தேவையில்லையே என்று சற்று மிடுக்குடன் சொக்கலிங்கம் கூற, பரவாயில்லை, உனது வைராக்கியம் அப்படியே இருந்து கொள்ளட்டும். ஆனால் இப்பொழுது நான் சொல்வதை கவனமாக கேள் என்று பழனிவேல் கூற ஆரம்பித்தார். இங்கே இருந்து நீ எங்கேயும் தப்பிச் செல்ல முடியாது. நீயாக உறுதிமொழி எழுதி கொடு. உயிலை மாற்ற வேண்டும் என்று ஒப்புக்கொள். சொக்கலிங்கம் கடும் கண்களில் நோக்கினார். உன்னால் என்ன நடந்தாலும் நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். நீயாக ஒப்புக்கொள்ளாவிட்டால் நீ முதலில் ஊருக்குள் வாழ முடியாது, பிறகு உயிருடன் வாழ முடியாது. அதிகமாக அடம்பிடித்தால் எல்லாம் நடக்கும். சொக்கலிங்கம் அதிர்ச்சியடைந்தார். உயிருடன் வாழ முடியாது என்று கூறுகிறேன் என்றார். அப்பொழுது வெளியே இருந்து தனசேகர் வக்கீல் உடையில் அவரது உதவியாளர்களுடன் உள்ளே வருகிறார். பழனிவேல் வக்கீல் தனசேகருக்கு வணக்கம் செய்கிறார். வக்கீல் தனசேகரை சொக்கலிங்கம் பார்க்கிறார். மிக மோசமான செயல்கள் மூலம் வக்கீல் என்ற போர்வையில் பல நாச வேலைகளை செய்யக்கூடிய தோற்றத்தை கொண்டவன் தனசேகர் என்ற யோசனையை அவன் பார்த்த உடனேயே சொக்கலிங்கம் நினைக்கிறார். இது எல்லாம் கண்டுகொள்ளாத தனசேகர் சொக்கலிங்கத்தை பார்த்து, ஐயா வணக்கம். ஐயா, பழனிவேல் ஐயா சொன்னாங்க. அவங்க சொல்கிறத நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கும் நல்லது, ஐயாவுக்கும் நல்லது. அதனால் எனக்கும் என் கூட இருக்கவங்களுக்கும் கொஞ்சம் நல்லது. யோசிச்சு பாருங்கள், நல்லா டைம் எடுத்துக்கோங்க என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து தனசேகர் கிளம்புகிறார். அடுத்த சில வினாடிகளில் அங்கிருந்த ஆட்களிடம் சொல்லிவிட்டு, நல்ல முடிவாக எடு சொக்கலிங்கம் என்று கூறி பழனிவேலும் அங்கிருந்து புறப்படுகிறார். பழனிவேலுடன் யாரும் இல்லை. பழனிவேல் தனியாகத்தான் இருக்கிறார் என்பதை சொக்கலிங்கம் கவனித்தார். பழனிவேலை பொறுத்தவரை முழுக்க முழுக்க ஆலோசனை கொடுத்து இயக்கி கொண்டிருப்பது இப்பொழுது இந்த தனசேகர் என்பதை புரிந்து கொண்டார். பழனிவேல் அங்கிருந்து வக்கீலின் உதவியாளர்களிடம், சொக்கலிங்கத்தை கவனமாக பார்த்துக்கங்க, சொக்கலிங்கம் தப்பிச்சிடக்கூடாது. அதே நேரம் சொக்கலிங்கத்தை மரியாதையை நடத்துங்க. ஏன்னா சொக்கலிங்கம் உடன்பட்டார்னா என்னுடைய பார்ட்னர் ஆகக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருக்குது. அதனால் அவரை மரியாதையாக நடத்த வேண்டிய பொறுப்பு உங்களது என்று சொல்லிவிட்டு நகர, வக்கீலின் உதவியாளர்களும் அப்படி ஆகட்டும் ஐயா என்பது போல தலையை அசைத்தபடி சொக்கலிங்கத்தை பார்க்கிறார்கள். பார்வையில் அவர்களுக்கு மரியாதை இருக்கிறது. சொக்கலிங்கம் அங்கிருந்த ஒரு சேரில் அமைதியாக உட்கார்ந்தார். என்ன செய்வதென்று அவருக்கு புரியவில்லை. பழனிவேலின் செயல்களை கிரி சந்தேகிக்கிறார். கிரி மாணிக்கம் பெருமாளின் வளர்ப்பு மகன். அவருடைய உள்ளுணர்வு எது சொல்கிறது பழனிவேல் ஏதோ மிகப்பெரிய சூழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறார் என்று. தன்னுடைய அப்பா மாணிக்கம் பெருமாளின் உயில் பற்றி யாருக்கும் தெரியாமல் வைத்திருக்கிறார். இது பற்றி நாம் யாரிடம் சொல்ல வேண்டும் என்று யோசனை செய்தவர் உடனடியாக சிவக்குமாருக்கு தகவல் தெரிவிக்கிறார். சிவக்குமார் உடனடியாக கிரியை சந்திக்கிறார். இருவரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறார்கள். திருமகள் தேடி வருவாள் பகுதி 52. திருமகள் தேடி வந்தால் பகுதி 52. மாணிக்கம் பெருமாளின் இறுதி சடங்கு, சொக்கலிங்கத்தின் வருகை மற்றும் சொக்கலிங்கத்தின் கைது. அனைவரும் அதிர்ச்சி. மழை சாரலாக பொழிந்து கொண்டிருந்தது. ஊரே சோகத்தால் நிரம்பியிருந்தது. மாணிக்கம் பெருமாளின் இறுதி சடங்கு பெரிய வீதியில் உள்ள பழமை வாய்ந்த ஒரு மண்டபத்தில் நடைபெற்று கொண்டிருந்தது. அங்கு உறவினர்கள், நண்பர்கள், பழைய வேலைக்காரர்கள் அனைவரும் வந்திருந்தனர். ஊர் மக்கள் கூடி வந்து இறுதி மரியாதையை செலுத்திக் கொண்டிருந்தனர். சிவக்குமார், கிரி, ஜீவன், நீலவேணி, சுசீலா, ஆனந்தி அனைவரும் சடங்கு வேலைகளில் ஈடுபட்டிருந்தனர். இதில் சிவக்குமார், கிரி மட்டும் வேறொரு விஷயமாக வெளியே சென்றிருந்தனர். மாணிக்கம் பெருமாளின் புகழ் பாடுவோர் அங்கே அதிகமாக குவிந்திருந்தனர். அவர் எப்போதும் உதவிக்கரம் நீட்டுபவர். அவரை பார்த்து ஒரு ஊரே வாழ்ந்திருக்கிறது. ஆனால் இறுதியில் அவருக்கு ஏற்பட்டது என்ன? நெஞ்சில் சில கேள்விகள். சிலர் மெதுவாக பேசிக்கொண்டிருந்தனர், சிலர் அமைதியாக அழுது கொண்டிருந்தனர். அதே நேரத்தில் ஒரு அதிர்ச்சி தந்த வருகை நடைபெற்றது. மண்டபத்தில் எல்லோரும் ஒன்றாக திரண்டு கொண்டிருந்த போது வெளியில் பரபரப்பு ஏற்பட்டது. ஒருவர் மெதுவாக மழையில் நனைந்தபடி நடந்து வந்தார்.
அவரது உடைகள் மழை துளிகள் ஒட்டி கொண்டிருந்தன. முகத்தில் அவசர துடிப்பு தெரிந்தது. அவரை பார்த்தது மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். சொக்கலிங்கம், இது சொக்கலிங்கம் என்று அந்த சத்தம் ஒரே சலசலப்புடன் எழுந்தது. மக்கள் ஒதுங்கினர். பரபரப்பு அதிகரித்தது. காவல்துறை அதிகாரி ராஜ்மோகன் மற்றும் அவரது குழுவினர் முன்னேறினர். இவர் கைது செய்யப்படலாம், நம் கண்காணிப்பு கிட்டத்தட்ட வெற்றியடைந்து விட்டது என்ற ரீதியில் அவர்கள் தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அதே நேரத்தில் எல்லோரையும் அதிர்ச்சியடைய வைத்தது. சொக்கலிங்கத்தை அழைத்து வந்தது யார்? அவர் தனியாக வரவில்லை. அவருடன் நின்று அவரை அழைத்து வந்தவர்கள் ஆம், சிவக்குமார் மற்றும் கிரி இருவரும் தான். அவர்களை பார்த்தது மக்கள் மேலும் குழப்பமடைந்தனர். இது எப்படி நடந்தது? இவர்கள் இங்கேதானே இருந்து கொண்டிருந்தார்கள்? இல்லை, இவர்கள் சொக்கலிங்கத்தை மீட்டெடுப்பதற்காக சென்றிருந்தார்கள். ராஜ்மோகன் தலையை தூக்கி கடுமையான பார்வையுடன் பார்த்தார். ஏதோ விளக்கம் சொல்ல வருகிறீர்கள் போல தெரிகிறது. ஆமையா. சிவக்குமார் அமைதியாக முன்வந்து உறுதியுடன் கூறினார். நாங்கள் அவரை பிடிக்கவில்லை, அவரை ஓரிடத்திலிருந்து மீட்டெடுத்தோம். அது பற்றி நாங்கள் பிறகு சொல்கிறோம். இப்போதுக்கு அவருக்கு மிக முக்கியமான விஷயங்கள் இருந்தன. அந்த கணத்தில் மக்கள் அனைவருமே உறைந்து விட்டது போல் ஏதோ ஒன்றை யோசித்தார்கள். சொக்கலிங்கத்தின் முடிவு என்னவாக இருக்கும்? சொக்கலிங்கம் மெதுவாக முன்னேறினார். பெருமாளின் உடலில் அருகே இருந்து சில நொடிகள் அமைதியாக இருந்தார். அவருடைய முகத்தில் ஒருவித விரக்தியும் வருத்தமும் கலந்த துடிப்பு இருந்தது. நீண்ட நேரம் அமைதியாக நிற்பது போல் இருந்த பிறகு அவர் மெதுவாக தலையை தூக்கினார். அருகில் இருந்த பழனிவேலை பார்த்தார். அவருடைய பார்வை கடுமையாக இருந்தது. நீ எல்லாவற்றையும் சொல்ல வேண்டும், இனிமேல் எதையும் மறைக்க வேண்டாம் என்ற ரீதியில் அவர் மனதில் பேசிக்கொண்டிருந்தார். ஆனால் வார்த்தைகள் வெளியே வரவில்லை. அவ்வார்த்தைகள் வந்தால் மண்டபம் முழுவதும் அங்கே சலசலப்பு ஏற்படும் என்று அவருக்கு தெரியும். சொக்கலிங்கம் ஏதோ சொல்ல வருபவர் போல் யோசித்துவிட்டு பிறகு ஈமச்சடங்கில் ஈடுபட்டார். அந்த பரபரப்பிற்கிடையில் காவல்துறையினர் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தனர். இது ஒரு முக்கியமான திருப்பமாக இருக்கலாம் என்று யோசித்தனர். மக்கள் அனைவரும் ஒவ்வொரு அங்கலமாக நடப்பவற்றை கவனிக்க ஆரம்பித்தனர். நீலவேணி, நிர்மலா அங்கே ஓடி வருகிறார்கள். சொக்கலிங்கம் அவர்களை பார்த்து புன்னகை புரிகிறார். நீலவேணி சொக்கலிங்கத்திடம், அப்பா, உங்களுக்கு என்ன ஆயிற்று? உங்களை யார் கடத்தியது? நீங்கள் தலைமறைவாகிவிட்டதாக உங்களை எல்லோரும் தவறாக நினைக்கிறார்களே என்ற ரீதியில் அவள் சொல்ல சொல்ல அங்கு எல்லோரும் நடப்பவற்றை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பரிமளமும் கூட சொக்கலிங்கத்திற்கு என்ன ஆயிற்று என்பதை போல் பார்த்து கொண்டிருக்கிறாள். ஆனந்தியும் இந்த அசாதாரண சூழ்நிலையை சற்று வருத்தத்துடன் பார்த்து கொண்டிருக்கிறாள். அப்போது மாணிக்கம் பெருமாளின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக சிவக்குமார் மற்றும் கிரி இருவரும் முயற்சி செய்து சொக்கலிங்கத்தை அழைத்து வந்திருப்பது எல்லோருக்கும் அப்பட்டமாக தெரிந்தது. அதன் பிறகு சிறிது நேரத்தில் மாணிக்கம் பெருமாளின் உடலுக்கு சொக்கலிங்கம் இறுதி அஞ்சலி செலுத்தினார். காவல்துறையினர் மாணிக்கம் பெருமாளுக்கு இறுதி அஞ்சலி சொக்கலிங்கத்தை செய்ய வைத்துவிட்டு அடுத்த கட்டமாக மயானத்தை நோக்கி செல்ல ஆரம்பித்தது கூட்டம். போலீசார் உடன் வந்தனர். சொக்கலிங்கமும் அமைதியாக கூட்டத்தோடு கூட்டமாக வந்து கொண்டிருந்தார். பெண்கள் அனைவரும் மாணிக்கம் பெருமாளின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு தெருமுனை வரை வந்து நின்றனர். தெருவில் கூட்டம் கூடியது. ஆண்கள் மட்டும் இறுதி அஞ்சலி செலுத்தும் அந்த வாகனத்தோடு வாகனமாக மெதுவாக நடந்தபடியே மயானத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தனர். அங்கே முன்வரிசையில் பழனிவேல் மற்றும் அடுத்த வரிசையில் சிவக்குமார், கிரி, சொக்கலிங்கம் மூவரும், அதற்கு அடுத்த வரிசையில் ஜீவனும் கூட அங்கே இடம்பெற்றிருந்தான். இவர்கள் அனைவரும் மாணிக்கம் பெருமாளின் உடல் இறுதி தகனம் செய்யும் வரை அந்த இடம் நோக்கி மெதுவாக நடந்து வந்தனர். இறுதியில் தகனம் செய்வதற்கு முன்பு செய்ய வேண்டிய சடங்குகளை தாய்மாமனுக்கு சொக்கலிங்கமும், அப்பாவாக கிரி, மாணிக்கம் மற்றும் அதே உணர்வுடன் சிவக்குமாரும் கூட மாணிக்கம் பெருமாள் உடலுக்கு மரியாதையை செலுத்திய பிறகு அவரது உடல் நியாயமான முறையில் தகனம் செய்யப்பட்டது. மாணிக்கம் பெருமாள் உடல் தகனம் செய்யப்பட்ட அடுத்த வினாடிகள் அங்கே ஒரு பரபரப்பு நிகழ்ந்தது. ஆமாம், சொக்கலிங்கம் அங்கே கைது செய்யப்பட்டார். நீலவேணி ஒருபுறம், நிர்மலா ஒருபுறம். என்ன ஆகுமோ என்ற பயந்த நிலையில் அவர்கள் பயந்தது மாதிரியே அங்கே நடந்துவிட்டது. தனது தந்தை கைது செய்யப்பட்டார் என்பதை நினைத்த நீலவேணி அதிர்ச்சியடைந்தால், எதிர்பார்த்த ஒன்றுதான் என்ற ரீதியில் சிலர் இருந்தாலும் கூட அங்கே ரத்னம் அம்மாள் மகனை நினைத்து கண்ணீர் விட்டாள். ஒருபுறம் தனது சகோதரனை நினைத்து அழுதவர் மகனையும் நினைக்க வேண்டிய சூழலில் தள்ளப்பட்டார். சபையில் அவமானத்தில் தலைகுனிய வேண்டி வந்ததே, அப்பா இதுபோல செய்துவிட்டாரே என்ற நீலவேணி அங்கிருந்து வெகு வேகமாக கண்ணீருடன் அகன்றாள். சிறிது நேரம் பார்த்தவள் நிர்மலாவும் அவ்விடத்தை விட்டு மெல்ல அகன்றாள். நிலைமை சற்று மோசமாகத்தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்ட பரிமளமும் அவரது மருமகள் ஆனந்தியும் கூட அங்கிருந்து குழந்தைகளுடன் மெதுவாக தனது வீட்டிற்கு சென்றனர். இப்பொழுது கதை எந்த பக்கமாக செல்லும்? சொக்கலிங்கம் இந்த சூழலில் தப்பித்து கொள்ள முடியுமா? ராஜாங்கம் வெளியே வருவாரா? நல்ல சிவம் ஏதாவது உண்மையை வெளிக்கொண்டு வருவாரா?
கிரி சுசீலா உயிலை பாதுகாக்கப் போகிறார்களா? பழனிவேலின் திட்டம் வெற்றியடையுமா அல்லது தோல்வியடையுமா? நீலவேணியின் மனநிலை என்னவாக இருக்கும்? ஜீவன் மனநிலையில் என்ன ஓடுகிறது? இதற்கான விடை அடுத்த பகுதியில். திருமகள் தேடி வருவாள் பகுதி 53. திருமகள் தேடி வந்தாள் பகுதி 53. சொக்கலிங்கம் மாணிக்கம் பெருமாள் இறுதி சடங்கின் போது கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்பட்டது அங்கிருந்த அனைவருக்கும் அதிர்ச்சி அடைந்தனர். சிவக்குமார், கிரி இருவரும் சொக்கலிங்கத்தை அழைத்து வந்தது பழனிவேலுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. சொக்கலிங்கம் தான் அடைத்து வைத்திருந்த தோப்பு பங்களாவிலிருந்து எப்படி வெளியே வந்தார்? அங்கே பாதுகாப்புக்கு நின்றிருந்த வக்கீல் தனசேகரன் உதவியாளர்கள் என்ன ஆனார்கள் என்ற குழப்பம் பழனிவேலுக்கு இருந்து கொண்டே இருந்தது. அதே நேரத்தில் சொக்கலிங்கம் பழனிவேல் தான் என்னை கடத்தியிருக்கிறார் என்று இதுவரை ஏன் சொல்லவில்லை? அப்படியென்றால் சிவக்குமாரும் கிரியும் முதலில் என்னைத்தானே குறிவைத்திருக்க வேண்டும். அவர்கள் என்னை விட்டு விட்டார்களா அல்லது என்னை தூரத்தில் நின்று கவனிக்கிறார்களா என்ற குழப்பத்தில் பழனிவேல் ஆழ்ந்தார். அதே நேரம் தனசேகரிடம் போன் செய்து சொக்கலிங்கம் தப்பித்தது எப்படி என்று கேட்கிறார். தனசேகருக்கு சொக்கலிங்கம் தப்பித்தார் என்ற தகவல் தெரிந்து தனசேகர் முதலில் அதிர்ச்சியடைகிறார். என்னுடைய கஸ்டடியில் இருந்து எப்படி தப்பித்திருக்க முடியும் என்ற ரீதியில் அவர் யோசிக்கிறார். தன்னுடைய ஆட்களிடம் அவர் விசாரிக்க பழனிவேல் அழைத்து செல்வதாக சொல்லி 2 பேர் வந்து கூட்டி சென்றதாகவும் மறுபடியும் இவர்கள் இருவரும் சேர்ந்து சொக்கலிங்கத்தை இதே இடத்திற்கு அழைத்து வந்து விடுவார்கள் என்றும் கூறி சொக்கலிங்கத்தை அழைத்து சென்றதாக தனசேகரன் உதவியாளர்கள் கூற தனசேகர் அதிர்ச்சியடைகிறார். தனசேகர் உதவியாளர்களிடம் என்னிடம் நீங்கள் முதலில் தெரிவித்திருக்க வேண்டுமே அல்லது பழனிவேலிடம் நீங்கள் தெரிவித்திருக்க வேண்டுமே, அப்படி இருக்க நீங்களே தன்னிச்சையாக எப்படி முடிவு எடுத்தீர்கள் என்று மிகவும் கடுமையாக விமர்சிக்கிறான், திட்டுகிறான். அதற்கு தனசேகரது ஆட்கள் தனசேகரிடம், தனசேகர் ஐயா, எங்களுக்கு தெரியும் பழனிவேல் அருகில் தனசேகர் இருந்ததாகவும் இருவரும் சேர்ந்துதான் சொக்கலிங்கத்தை அழைத்து வரும்படி சொன்னதாகவும் வந்திருந்த இருவரும் சொன்னார்கள். ஆனால் இதுவரை சொக்கலிங்கம் திரும்ப வரவில்லை என்று தனசேகர் ஆட்கள் கூற தனசேகரன் டென்ஷன் ஆகிறார். அது மட்டுமல்லாமல் வந்திருந்த ஆட்கள் எதை பற்றியும் கேள்வி கேட்காமல் மிகவும் நாகரிகமாக நடந்து கொண்டதாகவும் சொக்கலிங்கம் கைது செய்யப்பட்டிருப்பது குறித்து எந்தவிதமான தகவலையும் அவர்கள் கேட்கவில்லை, அதனால் நாங்கள் சந்தேகமடையாமல் இருந்தோம் என்று விளக்கம் கொடுக்கிறார்கள். மேலும் நீங்கள் சொக்கலிங்கத்தை தேவையில்லாமல் தொந்தரவு கொடுக்க வேண்டாம், அவர் பெரிய மனிதர் என்பதாலும் நாங்கள் தேவையில்லாமல் அவரை துன்புறுத்தாமல் விட்டுவிட்டோம் என்ற ரீதியில் வக்கீலிடம் அவரது உதவியாளர்கள் விளக்கமளிக்க தனசேகர் வேறு வழியில்லாமல் செயலற்று நிற்கிறான். ஆனால் தனசேகர் பழனிவேலிடம் சொக்கலிங்கம் எதற்காக கைது செய்யப்பட்டார் என்று கேட்க பழனிவேல் அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் லாவகமாக விலகினாலும் கூட தனசேகர் விடுவதாக இல்லை. என்னவாக இருக்கும் என்று தனசேகர் துருவி துருவி கேட்க ஆரம்பித்தான். அப்போது பழனிவேல் தனசேகரிடம், இப்போது பிரச்சனை அதுவல்ல, நான் எப்படி தப்பிக்க வேண்டும் என்று உபாயம் கூறுங்கள் என்று கேட்கிறார். இந்த உயில் விஷயம் ஒருவேளை தெரியாமல் இருக்க வேண்டும். அப்படி ஒருவேளை தெரிந்துவிட்டால் அதற்கு முன்பே நாம் உயிலை மாற்றியாக வேண்டும் என்று தனசேகரிடம் பழனிவேல் கூறுகிறார். அதுவும் இந்த 2 நாட்களுக்குள் செய்துவிட வேண்டும், இல்லை என்றால் சிவக்குமார், கிரி இருவரும் மாணிக்கம் பெருமாள் சடங்கு முடிந்த கையோடு மோப்பம் பிடித்து விட்டார்கள். நாம் கடத்தி வைத்திருந்த ஆளையே தூக்கி வந்தவர்கள் நம் மீது அம்பு வைக்கிறார்கள், ஆனால் அம்பு எய்தாமல் இருக்கிறார்கள். அதற்கு காரணம் என்னவாக இருக்கும் என்று என்னால் சற்று யூகிக்க முடிகிறது. அதனால் தான் நான் சொல்கிறேன், இதிலிருந்து தப்பித்துக்கொள்ள உடனடியாக 2 நாட்கள் நான் உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டது என்று கூறி மருத்துவமனையில் ஓய்வெடுக்கப் போகிறேன் என்று கூற தனசேகர் ஒன்றும் புரியாமல் பார்க்க பழனிவேல் விளக்கம் அளிக்கிறார். அதாவது, எனது நண்பன் மாணிக்க பெருமாள் இறப்பின் சோகம் என்னால் தாங்க முடியவில்லை. அதன் மூலம் நான் மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளானேன், மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளேன். உடனடியாக ஏதாவது ஒரு தனியார் மருத்துவமனையில் அட்மிட் ஆக வேண்டும். தனசேகர், அரசியல்வாதிகள் ஏதாவது ஒரு ரெய்டு வரும் நேரத்தில் உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டது என்று கூறி அட்மிட் ஆவார்களே, அதுபோல நீங்கள் நான் சொல்லும் ஒரு தனியார் மருத்துவமனையில் அட்மிட் ஆகிவிடுங்கள். பிறகு 2 நாட்கள் கழித்து நாம் நம்முடைய உயிர் விஷயத்தையும் தொடங்கலாம் என்று கூற தனசேகர்
கடகடவென சிரிக்க பழனிவேல் பதிலுக்கு சிரிக்கிறார். தனசேகர் ஒன்றும் புரியாமல் பார்க்க, நான் மருத்துவமனையில் அட்மிட் ஆகி விடுகிறேன் என்று கூறியது பெயரளவுக்குத்தான். அதே நேரத்தில் என்னை யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது என்று கூறி மருத்துவமனை நிர்வாகத்திடம் சொல்லி யாரும் என்னை பார்ப்பதற்கு அனுமதிக்க கூடாது என்று நான் இருந்து விடுகிறேன். ஆனால் அதே சமயம் நாம் வெளியே சென்று இந்த உயில் விஷயத்தை முடித்தாக வேண்டும். தனசேகருக்கு இது நல்ல யோசனையாக தெரிந்தது. அதன்படி பழனிவேல் கிரி உடனடியாக ஃபோன் செய்து தனக்கு உடல்நிலை சரியில்லை என்றும் உடனடியாக நான் மருத்துவமனையில் அட்மிட் ஆக போகிறேன் என்றும் கூறி மருத்துவமனை கிளம்புகிறார். பழனிவேலிடம் கிரி, மாமா நீங்கள் தனியாக போக வேண்டாம், நானும் உடன் வர்றேன் என்று சொல்ல, வேண்டாம் என்று சொல்லாமல் கிரியிடம் சரி என்று சொல்லிவிடுகிறார். அப்போது தனசேகரிடம், நீ மருத்துவமனையில் கிரி வருவதற்கு முன்பு நாம் மருத்துவமனைக்கு சென்றாக வேண்டும் என்று கூறி அவசரமாக ஒரு தனியார் மருத்துவமனைக்கு செல்கிறார். கிரி மறுபடியும் பழனிவேல் நம்பருக்கு ஃபோன் செய்ய, ஃபோனை இப்பொழுது தனசேகர் எடுத்து, ஐயாவுக்கு உடம்பு சரியில்லை, நாங்கள் விழுப்புரம் பைபாஸ் சாலையில் இருக்கிற பிரவீன் ஹாஸ்பிட்டலுக்கு போய்க் கொண்டிருக்கிறோம் என்று கூறி ஃபோனை வைத்துவிட, முன்பே செய்த ஏற்பாட்டின்படி பழனிவேல் மருத்துவமனையில் போய் அட்மிட் ஆகிவிடுகிறார். பழனிவேல் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அட்மிட் ஆன விஷயம் கிரி உடனடியாக சிவக்குமாருக்கு சொல்ல, சிவக்குமார், இதில் வேறொரு நாடகம் இருக்கிறது, அந்த நாடகத்தை விரைவில் வெளிக்கொண்டு வருவோம், நீ பெயரளவுக்கு சென்று ஹாஸ்பிட்டலில் அவரை பார்த்துவிட்டு வா என்று கூற, கிரியும் சரி என்று அங்கே செல்கிறார். இங்கே மருத்துவமனை நிர்வாகம் அவர் ஐசியூவில் வைத்திருப்பதாக கூறி அவர் யாரும் இப்போது பார்க்க முடியாது என்று திருப்பி அனுப்பிவிடுகிறது. கிரிக்கு ஒன்றுமே புரியவில்லை. தூரத்திலிருந்து பார்த்துவிட்டு செல்கிறேன் என்றும் கூறியும் மருத்துவமனை நிர்வாகம் அதற்கு அனுமதிக்கவில்லை. அப்போது தனசேகர் அங்கே வந்து, பழனிவேல் சற்று சீரியஸாக இருக்கிறார் என்று கூறுகிறார். உங்கள் அப்பா இறந்ததை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, ஹார்ட் சற்று பெயினாக இருப்பதாக சொன்னார், அதனால் இன்றும் நாளையும் கூட அவர் ஐசியூவில் இருக்க வேண்டிய சூழல் வரும் என்று கூறுகிறார். அதே நேரம் மருத்துவமனை வளாகத்தின் பின்புறம் இருந்து ஒரு காரில் பழனிவேல் ஒரு தனியார் நிர்வாகம் நடத்தி வரும் அந்த லாக்கர் வாசலில் நின்றிருந்தார். தான் நினைத்தது சரியாகிவிட்டது என்று மறைந்திருந்த சிவக்குமார் அதிர்ச்சியடைகிறான். அரை மணி நேரத்திற்கு முன்பு கிரி மற்றும் சிவக்குமார், சுசீலா மற்றும் மாணிக்கம் பெருமாள் மனைவி நால்வரும் அப்போது பத்திரத்தை எடுத்துக்கொண்டு அதற்கு பதிலாக தயார் செய்த சாதாரண வாடகை வீட்டு பத்திரத்தை வைத்துவிட்டு செல்கிறார்கள். இது முழுக்க சிவக்குமாரின் ஆலோசனையின் பேரிலேயே நடந்தது. சொல்லி வைத்தது போலவே பழனிவேல் அங்கு காத்திருந்த சற்று நேரத்திற்கெல்லாம் வாசலில் வந்து தனசேகர் 2-3 ஆட்களுடன் நிற்க, பழனிவேல் அங்கிருந்து மெதுவாக லாக்கரின் கீயை எடுத்துக்கொண்டு மேனேஜர் இவருக்கு வணக்கம் சொல்லிவிட்டு, ஐயா, நீங்கள் உடல்நிலை சரியில்லாமல் ஐசியூவில் இருப்பதாக சொன்னார்களே. பழனிவேல் சற்று தடுமாறியபடி நான் என்று நாக்கு குளற ஆரம்பிக்க, இல்லை, எனக்கு இப்போது பரவாயில்லை, உங்களுக்கு எப்படி என் உடல்நிலை சரியில்லாதது தெரியும் என்று கேட்கிறார். கிரி ஃபோன் செய்ததாக கூறுகிறார். அப்போது லாக்கரில் இருக்கும் பத்திரங்களை சரிபார்க்க வேண்டும் என்றும் ஓரிரு பத்திரங்களை நாம் உள்ளே லாக்கரில் சேர்த்து வைக்க வேண்டும் என்றும் சில பத்திரங்கள் இப்போது தனக்கு அவசியமாகிறது என்றும் கூறி கேட்க மேனேஜர் முழிக்கிறார். அப்போது உதவி மேனேஜர் அங்கிருந்து வருகிறார். உதவி மேனேஜரிடம் கண் அசைவில் ஏதோ சைகை செய்ய அதை சிம்பாலிக்காக புரிந்து கொண்ட மேனேஜர், ஐயா வாங்க என்று அழைத்து கொண்டு போய் லாக்கரை திறக்க உதவி செய்கிறார். கையில் இருந்த சில தஸ்தாவேஜிகளை அதில் வைத்துவிட்டு அங்கிருந்து ஏற்கனவே சிவக்குமார் மூலம் வைக்கப்பட்ட போலி உயிலை எடுத்துக்கொண்டு கிளம்ப தனசேகரின் காரில் அமர்ந்து கையில் இருந்த சிவக்குமார் வைத்த அந்த போலி உயிலை படிக்க, மாணிக்கம் பெருமாள் எழுதிய உயில் அது அல்ல என்று தெரிந்து மூர்ச்சையடைகிறார். அடைந்தவர் மயங்கிவிட, உண்மையிலேயே அடுத்த அரை மணி நேரத்திற்குள்ளாக தான் ஏற்கனவே ஐசியூவில் இருப்பதாக சொன்ன அதே ஹாஸ்பிட்டலில் உண்மையாகவே ஐசியூவில் அட்மிட் ஆகிறார். இது இப்படி இருக்க, அன்று ராஜாங்கம் சிறையிலிருந்து நிரபராதி என்று விடுவிக்கப்படுகிறார். கோர்ட்டில் கூறப்பட்டதாவது, ராஜாங்கம் ரைஸ் மில்லுக்கு கொண்டு வரப்பட்ட அந்த லாரியில் விபத்து நிகழ்ந்திருக்கிறது. அந்த விபத்தை நிகழ்த்தியவர் கணபதியின் தகப்பனார். அந்த லாரிக்கு உரிமையாளர் ராமலிங்கம். ஆனால் கணபதி இப்போது உயிருடன் இல்லை. ஆனால் ராஜாங்கத்திற்கு விபத்து ஏதோ நடந்தது தெரியும், தனக்காக வந்த லாரியில் நடந்தது தெரியாது. அதனால் அவர் கைது செய்யப்பட்டார்.
கோர்ட்டில் நல்ல சிவம் ஏற்பாடு செய்த வக்கீல் மூலம் அவருக்கு தான் நிரபராதி என்று தெளிய வைத்து வெளியே வருகிறார். ஆனால் அதே சமயம் சொக்கலிங்கம் இந்த கேஸ் மூலமாக மிக முக்கியமான குற்றவாளியாக கைது செய்யப்பட்டு உள்ளே சென்றது தெரிந்து நல்ல சிவம் உட்பட அனைவரும் குழப்பமடைகிறார்கள். அப்போது ஜீவன் மற்றும் நல்ல சிவம் கோர்ட் வளாகத்தில் இருந்து சொக்கலிங்கம் கைதான விஷயத்தை கூற, அதுவும் சிவலிங்கம் இறப்பிற்கான காரணத்திற்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று கூற ராஜாங்கம் உண்மையிலேயே அதிர்ச்சி அடைகிறார். ஒருபுறம் நம்ப மறுத்தாலும் கூட உண்மை அதுதான் என்று தெரிந்து அவர் மேற்கொண்டு என்ன முடிவு எடுப்பது என்று தெரியாமல் குழப்பமடைகிறார். அதே சமயம் நல்ல சிவம் நிலம் தொடர்பான அனைத்து கேசுகளையும் தன்னுடைய அக்கா சிவமாலையை வைத்துக்கொண்டு எல்லா கேசுகளிலிருந்தும் விடுதலை செய்து விடுகிறார். சிவகுமார், கிரி பழனிவேலை பார்ப்பதற்காக ஹாஸ்பிட்டல் வர பழனிவேல் கோமா நிலையில் இருப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் கூறிவிடுகிறது. இதன் பிறகு பழனிவேல் உடல்நிலை சரியான பின்பு கூட திரும்பி வந்து அவர்களால் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்க முடியாது. அது மட்டுமல்லாமல் அவர் செய்த குற்றத்திற்காக இந்த வயதிற்கு மேல் அவரை சிறை அனுப்புவது சரியான உசிதம் அல்ல என்று தெரிந்த சிவகுமார், கிரி அங்கிருந்து வெளியேறுகிறார்கள். ஒருபுறம் மாபெரும் துரோகச் செயல் புரிந்த பழனிவேல் இன்னொரு புறம் மாணிக்கம் பெருமாளின் இளமை காலத்தில் இருந்தே உதவி புரிந்திருக்கிறார் என்ற ரீதியில் மாணிக்கம் பெருமாளுக்கு பழனிவேல் செய்ய நினைத்த அத்தனை கொடுமையான காரியத்தையும் சிவகுமார், கிரி இருவரும் சேர்ந்து மாணிக்கம் பெருமாளின் வீட்டில் உள்ளவர்களிடம் மொத்தமாக மறைத்து விடுகிறார்கள். அதே நேரம் தனது மகன் சொக்கலிங்கம் கைது செய்யப்பட்டது சிவலிங்கம் இறப்புக்காகத்தான் என்று நினைத்த ரத்தனம்மாள் மகிழ்ந்த மனவேதனை அடைகிறார். சொக்கலிங்கம் கோர்ட்டில் கொண்டு வரப்பட்டு விசாரணை நடக்க ஆரம்பிக்கிறது. நிர்மலா கோர்ட்டுக்கு வர நீலவேணி கைதியாக தனது அப்பாவை பார்க்க விருப்பமில்லை என்று கோர்ட்டுக்கு வர மறுத்துவிட்டாள். அடுத்து சொக்கலிங்கம் நிலை என்ன? நீலவேணி அடுத்த கட்டமாக என்ன யோசிக்கிறாள்? சிவகுமாரின் முடிவு என்ன? ஜீவன் என்ன நினைக்கிறான்? ராஜாங்கம் ஜீவன் மற்றும் நீலவேணியின் திருமணத்தை நடத்தி வைப்பாரா? சொக்கலிங்கம் கைதானால் சிவகுமார் குடும்பம் அமைதியடைந்ததா? ஆனந்தி மற்றும் பரிமளாவின் நிலை என்ன? இத்தனை கேள்விகளுக்கு பதில் அடுத்தடுத்த பகுதியில். திருமகள் தேடி வருவாள் பகுதி 54. திருமகள் தேடி வந்தால் பகுதி 54. சொக்கலிங்கம் கைது செய்யப்பட்டது, ராஜாங்கம் வெளியே வந்தது, அதற்கு உதவியாக நல்ல சிவமும் இருந்தது. எல்லாமே ஆனந்திக்கும் சிவகுமாருக்கும் மற்றும் பரிமளத்திற்கும் ஒரு புதிய தகவலாக இருந்தது. நீலவேணியை பொறுத்தவரை மிக அதிக அளவில் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருந்தாள். தான் என்ன செய்ய போகிறோம்? இனி நம்முடைய நிலை என்ன? தான் இதுவரையில் நம்பியிருந்த நம் தந்தையின் செயல் இவ்வளவு மோசமான நிலையில் இருந்ததா? தனக்கு எல்லாமுமாக இருந்த சிவகுமாரின் தந்தையை, அதாவது சிவலிங்கத்தை எப்படி கொல்ல துணிய தந்தையால் மனது வந்தது. ஆனால் உண்மையிலேயே தன் தந்தை இதை செய்திருக்க முடியுமா? அப்படி செய்திருந்தார் என்றால் அவருக்கு மன்னிப்பே கிடையாது. இல்லை என்றால் வேறு யார் செய்திருப்பார் என்று யோசிக்க வேண்டும். அவரை நிச்சயமாக குற்றக்கூண்டிலே நிறுத்தியாக வேண்டும். ஒருவேளை தனது தந்தைதான் இதை செய்திருப்பார் என்றாலும் கூட அவர் இந்த தண்டனையை நிச்சயம் அனுபவித்து விட்டே வரட்டும். ஒரு குடும்பத்தில் ஒரு தந்தையாக இருப்பவர் அந்த குடும்பத்திற்கு எவ்வளவு கஷ்டங்களை சுமந்து வாழ்ந்திருப்பார். அது மட்டுமல்லாமல் சிவகுமாரின் தந்தை சிவலிங்கத்தை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மாமா என்று நீலவேணி பாசமாக அழைத்து கொண்டிருந்தாள். அவளுக்கு சிவலிங்கம் மகன் சிவகுமாரை தான் திருமணம் செய்ய போகிறோம் என்ற எண்ணம் சிவலிங்கம் தன் தந்தையின் மீது காட்டிய அக்கறையால் தான் வந்தது. தன் தந்தைக்கு திருமணம் செய்து வைத்ததும் இதே சிவலிங்கமும் அவரது மனைவி பரிமளமும் தானே. மாணிக்கம் பெருமாள் அவர்கள் தனது அப்பா சொக்கலிங்கத்திற்கு கடையில்லாமல் செய்துவிட்ட பிறகு சகல மரியாதையையும் கொடுத்து மன உளைச்சலில் இருந்து காப்பாற்றி அதே கடையில் தனது தந்தையாரை ஒரு மேனேஜர் அந்தஸ்துக்கு வேலைக்கு வைத்ததும் சிவலிங்கம் தானே. அப்படி இருக்க அந்த குடும்பத்தில் மீது தந்தைக்கு ஏன் இவ்வளவு வெறுப்பு? எப்பொழுதுமே எல்லோருக்குமே எல்லாமே கிடைத்து விடாதே. அவரவருக்கு திறமைக்கு ஏற்றார் போல, அதிர்ஷ்டத்திற்கு ஏற்றார் போல, குண நலனுக்கு ஏற்றார் போல வசதி வாய்ப்புகளும் நலன்களும் உண்டாகிறது. இதில் நாம் யாரையும் குறை கூறிவிட முடியாது. ஒருவருக்கு கிடைத்துவிட்டதே என்று நாம் வருத்தப்பட முடியாது. ஒருவருக்கு கிடைக்கவில்லையே என்று வேண்டுமானால் நாம் வருத்தப்படலாம். அதற்காக கிடைத்தவருக்காக நாம் வருத்தப்படக்கூடாது. அதில் இருக்கக்கூடிய அவர் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையும் திறமையும் அதிர்ஷ்டமும் தான் கிடைத்தவருக்கு நடந்திருக்க முடியுமே தவிர வேறொன்றும் இல்லை. இப்படி எப்படியெல்லாமோ யோசித்தபடி நீலவேணி தனிமையில் அமர்ந்திருந்தால் நிர்மலாவும் தனது கணவன் சொக்கலிங்கம் இப்படி போலீசாரால் கைது செய்யப்படுவார் என்று சற்றும் எதிர்பார்க்கவில்லை.
எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறி விட மாட்டோமா? தனது மகளை ஒரு நல்ல இடத்தில் சம்பந்தம் முடித்து திருமணம் செய்து கொடுத்து அவள் வாழ்க்கையை மேம்படுத்தி விட மாட்டோமா என்று சதா சர்வகாலமும் யோசனை செய்து கொண்டிருந்தவள் தான் இந்த நிர்மலா. சிவக்குமார் தனது மகளுக்கு கிடைக்கவில்லை என்ற காரணத்தினால் முதலில் நீலவேணியைப் போல் அவளும் கோபப்பட்டாள்தான். ஆனால் ஜீவன் என்ற ஒரு வரன் கிடைத்தவுடன் இதிலிருந்து தனது மகள் வாழ்க்கை நிச்சயம் சிறப்பிக்கும் என்று மனக்கோட்டை கட்டினாள். அதில் ஜாதக தடை என்ற ஒரு காரணத்திற்காக அவளது கோட்டை மணல் கோட்டையாக சரிந்தது. அதையும் சில நாட்களுக்கு முன்பு திருமணஞ்சேரி என்ற கோயிலுக்கு சென்று திருமண தடை நீக்க போய்விட்டு வேறு வந்தார்கள். அடுத்து திருமணத்திற்காக சூழலை ஏற்படுத்தி விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்த வேளையில்தான் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்தேறியது. இதன் பிறகு தனது மகளின் வாழ்க்கை என்ன ஆகுமோ என்று பயம் தோன்றியது அவளுக்கு. ராஜாங்கம் தனது மகனுக்கு நீலவேணியை திருமணம் செய்து கொடுப்பாரா? ராஜாங்கம் தானே சிறைக்கு சென்றார். அப்படியென்றால் அவர் மீதும் ஒரு சந்தேகத்தின் பேரில் தானே காவல்துறை இயங்கியது. அப்படியென்றால் அவர் தனது கணவர் சொக்கலிங்கத்தை மன்னித்து விட மாட்டாரா? தனது மகள் என்ன தவறு செய்தால் தனது கணவர் குற்றவாளியா? குற்றம் நிரூபிக்கப்படுமா? என்ன நடந்தாலும் கணவர் தண்டனை காலம் முடிந்துதான் வெளியே வர முடியும். கணவர் வெளியே வந்த பிறகுதான் தனது மகளின் திருமணம் நடக்க முடியும். என்ன ஆகுமோ தெரியவில்லையே என்று மிகுந்த மனவேதனைக்கு உள்ளானாள் நிர்மலா. இவர்கள் நிலை ஒரு புறம் இருக்க, சிறையில் இருந்த சொக்கலிங்கத்தை பார்ப்பதற்காக சிவக்குமார் சென்றிருந்தான். சொக்கலிங்கம் பர்மிஷன் கேட்டு சிவக்குமாரை பார்ப்பதற்காக வந்தார். அங்கே நிர்மலாவும் வந்திருந்தான். சிவக்குமாரை பார்த்தவுடன் ஒரு முறை கண்ணீர் விட்டு அழ ஆரம்பித்தாள் நிர்மலா. இருவரும் சேர்ந்துதான் சொக்கலிங்கத்தை பார்த்தார்கள். சொக்கலிங்கத்திற்கு சிவக்குமார் மீது எப்பொழுதுமே மதிப்பு உண்டு. பரிமளம் கண்காணித்து கொண்டிருந்த வேளையிலும் கூட சிவக்குமார் சொக்கலிங்கத்தை மாமா மாமா என்று அன்புடன் வாய் நிறை அழைத்து கொண்டே இருப்பான். இப்போது கூட இத்தகைய மோசமான செயல்களை தான் செய்வதற்கு காரணமாக இருந்தாலும் கூட தன் மீது தனக்கு சாதகமாக எல்லளவும் தன் மீது கோபம் கொள்ளாத சிவக்குமார் அதே மாறாத அன்போடு அதே நிலையில் இருந்து தன்னை பார்க்க வந்திருக்கிறானே என்று வெட்கி தலைகுனிந்தார் சொக்கலிங்கம். பழனிவேல் என்பவர் மிகப்பெரிய ஒரு காரியத்தை நிகழ்த்திவிட்டு கோமா நிலையில் என்று படுத்திருக்கிறார். அவர் தனது பெயரை பயன்படுத்தி பெரிய ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். அதை நாம் யாரிடம் விளக்க முடியும்? யார் அதை நம்புவார்கள்? நான் செய்ததாகத்தானே நினைப்பார்கள். நான் பழனிவேலை உலகத்திற்கு எப்படி அடையாளம் காட்ட முடியும்? அந்த அளவுக்கு அவர் மாணிக்கம் பெருமாள் குடும்பத்தின் மீது அக்கறையும் நம்பிக்கையும் கொண்டிருந்தார். ஆனால் அந்த சம்பவத்தின் போது நானும் தானே உடன் இருந்தேன். எப்படி என்னை உபயோகப்படுத்தி கொண்டார்? அவர் விலகி நின்று தன்னை மாட்டிவிட்டு இன்று மருத்துவமனையில் கிடக்கிறார். நான் யாரிடமும் இதை சொல்ல முடியாது. ஆனால் ஒரே ஒரு ஜீவன் மட்டும் நான் சொல்வதை நம்பும். அது வேறு யாருமல்ல, இதே சிவக்குமார் தான். இப்போது இருக்கக்கூடிய மனநிலையில் ராஜாங்கமும் ஜீவனும் கூட வந்து தன்னை பார்க்கவில்லையே. ராஜாங்கத்திற்கு என் மீது மிகுந்த மன வருத்தம் இருக்கும். ஏனென்றால் நான் சம்பந்தப்பட்ட கேஸில் ராஜாங்கமும் சம்பந்தப்பட்டிருக்கிறார். தெரியாமல் இறைவனது திருவிளையாடல் எப்படி வேண்டுமானாலும் மாறும். சிவலிங்கமும் பரிமளத்தின் அண்ணன் கணேசமூர்த்தியும் இறப்பதற்கு காரணமான அந்த லாரி ராமலிங்கத்துடையது. ஓட்டியது கணபதி என்பவருடைய அப்பா. ஆனால் அந்த லாரி ஏற்றி வந்த நெல் மூட்டைகள் ராஜாங்கத்து மில்லுக்கு வந்து கொண்டிருந்தது. எப்படியெல்லாமோ கிளை கிளையாக சென்று ராஜாங்கத்திற்கு ஒரு பிரச்சனை உண்டாகிவிட்டது. இன்று அதற்கு மறைமுகமாக நாமும் பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிறோமே. ஆனால் உண்மையில் என்ன நடந்தது என்று என் மனசாட்சிக்கு மட்டும்தானே தெரியும். ஏதேதோ நினைத்தபடியே அங்கே இருந்த தனது மனைவியையும் சிவக்குமாரையும் பார்த்து கொண்டிருந்தார் சொக்கலிங்கம். நிர்மலா எதுவும் பேசாமல் மௌனமாக நின்றிருந்தாள். ஆனால் சிவக்குமார் சொக்கலிங்கத்திடம், மாமா தைரியமா இருங்க, உங்கள் வெளியில் கொண்டு வர எல்லா வேலையும் நானே செய்கிறேன். சிவக்குமார் பேச பேச சொக்கலிங்கத்திற்கு நான் தழுதழுத்தது. அவனை கையெடுத்து கும்பிட்டார். சிவக்குமார் பதறி போய்விட்டான். மாமா என்ன நீங்கள் போய் என்ன கையெடுத்துலாம் கும்பிட்றீங்க? முதல்ல கையை கீழே இருக்குங்க. நீங்கள் எங்கள் குடும்பத்துக்கு நல்லது தானே மாமா செய்வீங்க. நீங்கள் எப்படி கெட்டது உங்களால் செய்ய முடியாது? உங்களுக்கு தோணாது, எனக்கு தெரியும். இல்லை சிவா, நானும் தவறு பண்ணியிருக்கேன். இருக்கட்டும் மாமா, உங்கள் மனசாட்சிக்கு நீங்கள் நிச்சயமாக துரோகம் இழைச்சிருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த நம்பிக்கை எனக்கு உண்டு. சிவா, உனக்கு பெரிய மனசு. உன் முன்னால் நான் பெரிய மனுஷன் கிடையாது. வயசு தான் உன்னை விட அதிகம்.
தயவு செய்து இந்த மாதிரி நீங்கள் பேசக்கூடாது மாமா, முதல்ல இப்படி பேசுகிறத நிறுத்துங்க. நிர்மலா கண்ணீருடன் சிவகுமாரை பார்த்து கொண்டிருந்தாள். எவ்வளவு அன்பாக ஒரு மகனை ஒரு தாய் வளர்த்திருக்கிறாள், எப்படி விட்டு கொடுத்து போக வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறாளே. எந்த சூழலிலும் யாரையும் பகைத்து கொள்ளக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக வளர்ந்திருக்கிறானே. அதனால்தானே இவனுக்கான உயரம் கிடைத்திருக்கிறது. இவன் மனதுக்கு நிச்சயம் நன்றாக இருப்பான் என்று நிர்மலா அவனை அந்த இடத்திலேயே வாழ்த்தி கொண்டிருந்தாள். சிவகுமார் நிர்மலாவிடம், அத்தை நீங்கள் ஏன் அழறீங்க, அழாதீங்க, மாமாவை நான் வெளியில் எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் தைரியமாக இருங்க, உங்களுக்கு என்ன தேவைனாலும் எங்கிட்ட கேளுங்க, நான் வாங்கி தரேன், நான் செஞ்சு தரேன், நான் இருக்கேன் அத்தை. நிர்மலாவிடம் ஆறுதல் வார்த்தைகள் கூற நிர்மலா கடகடவென அழ ஆரம்பித்து விட்டாள். சொக்கலிங்கம் தான் மிகப்பெரிய பாக்கியசாலி, தன்னை குற்றவாளி என்று யார் நினைக்க வேண்டுமோ அவன் என்னை நினைக்கவில்லை, இதுவே எனக்கு பாதி அளவு தப்பித்தது போலதான் என்று நினைத்து கொண்டார். அப்போது சிவகுமாரிடம், சிவா, இதுவரையில் என் மனசுக்குள்ளே பூட்டி வச்சிருந்த ஒரு சில உண்மைகளை நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அம்மாமா, நீங்கள் எதையும் சொல்ல வேண்டாம், அமைதியாக இருங்க, நான் உங்களை சீக்கிரமாக வெளியில் எடுத்துடுறேன். நான் ஒரு வக்கீல்கிட்ட பேசிட்டேன், இப்போ வந்துடுவார். சிவா, நீ என்னை வெளியில் எடுத்துடுவேன்னு எனக்கு தெரியும்ப்பா, ஆனால் அதுக்கு முன்னால் நான் சொல்ல வந்ததை கொஞ்சம் கேள. நிர்மலாவும் அங்கே சொக்கலிங்கம் சொல்வதை கேட்க ஆரம்பித்தாள். சொக்கலிங்கம் சொல்ல ஆரம்பித்தார். சிவா, அப்போ நீ ஒரு சின்ன பையன், ஒரு 5-6 வயசு இருக்கும், அவ்வளோதான். நீலவேணிக்கும் ஆனந்திக்கும் ஒரு 3-4 வயசு இருக்கும், அவ்வளோதான். உங்கள் அப்பா கடையை விசீரணப்படுத்தணும்னு என்கிட்ட சொன்னார். நானும் ராஜமாணிக்கத்திட்ட சொல்லி விழுப்புரம் கடந்த திண்டிவனம், இந்த பக்கம் உளுந்தூர்பேட்டை தாண்டி கடலூர், வடலூர், ஜெயங்கொண்டம், இப்படி பல ஊர்களில் இடத்தை தேடி அலைஞ்சேன். அது எதுவுமே எனக்கு உங்கள் அப்பா சிவலிங்கத்துக்கு செட் ஆகலைன்னு சொல்லிட்டாரு. அப்போ புதுசாக ஒரு பிரச்சனை வர ஆரம்பிச்சது. என் மனசுக்குள்ளே என் மாமா மாணிக்கம் பெருமாள் மேலே ஒரு கோபம், அணையாத தீப்பிழம்பாக இருந்தது உண்மைதான். என்னுடைய மனநிலையில் யார் இருந்தாலும் அவங்க மனசு அப்படித்தானே நினைக்கும். அப்போ பல வகையில் மாணிக்கம் பெருமாளுக்கு, அதாவது என் மாமாவுக்கு உதவியாக இருந்தது பழனிவேல் பெருசாக ஒன்றும் அழட்டிக்க மாட்டார், ஆனால் காரியத்தை கனக்கச்சிதமாக முடிச்சிடுவார். அவருக்கு உங்கள் அப்பாவுக்கு எங்கள் மாமா கடையை கொடுத்ததில் என்னை விட அதிக வருத்தம் அவருக்கு இருந்ததுன்றது எனக்கு அது வரைக்கும் தெரியாது. ஒரு நாள் தலைவாசல் அருகே ஒரு கடை இருப்பதாக ஒரு செய்தி வந்துச்சு. அந்த செய்தி வந்தது, நானும் புறப்பட தயாராக இருந்தேன். உங்கள் அப்பாவும் உங்கள் மாமாவும் ஒரு பக்கம் எனக்காக காத்திருந்தாங்க. அப்போ பழனிவேல் எங்கிட்ட வந்து மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய தீப்பிழம்பை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்க முயற்சி செஞ்சார். மாணிக்கம் பெருமாளை பொறுத்த வரைக்கும் என்னையும் பழி வாங்கி விட்டார், உன்னையும் பழி வாங்கி விட்டார். உனக்கு நான் ஒரு கடை வச்சு தர்றேன், அதனால் நீ இனிமேல் சிவலிங்கம் நடத்தி வர்ற கடைக்கு மேனேஜர் வேலைக்கெல்லாம் போக வேண்டாம், அதுக்கான ஏற்பாடு நானே செய்கிறேன். தலைவாசலில் சிவலிங்கம் கிளை ஒரு கடையை திறப்பதற்கு முன்னால் நாம் 2 பேரும் சேர்ந்து ஒரு இனிப்பு கடையை ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி என்ன உங்கள் அப்பா கூடவும் மாமா கூடவும் போக முடியாமல் பார்த்துக்கிட்டார். அது மட்டுமில்லாமல் அவர் சொன்னது போலவே எனக்காக பழனிவேல் எந்த ஒரு காரியமும் செய்ததாக எனக்கு தெரியல. நான் அவரோட போயிட்டு இருந்த கார் வந்து தலைவாசல் போகிற வழியில் போகணுது. இவர் ஏன் சிவலிங்கமும் கணேசமூர்த்தியும் போகிற திசைக்கு போயிட்டுருக்காரு அப்படிங்கிற ரீதியில் அவர்கிட்ட நான் கேள்வி கேட்டேன். சின்ன சேலம் பக்கத்தில் ஒரு கடை இருக்கிறதா சொன்னாங்க, அங்கே போய் நாம் பார்த்துட்டு வரலாமே அப்படின்னு சொன்னார். எனக்கு அதெல்லாம் உடன்பாடு இல்லை. நாம் சின்ன சேலம் தலைவாசல் அந்த பகுதியெல்லாம் போக வேண்டாமே, நாம் வேறு திசை, அதாவது இங்கேருந்து கடலூர் வடலூர் அப்படின்னு நாம் தேடலை தொடங்கலாமே என்று கூறினேன். இல்லை, அந்த தலைவாசல் கிளை அவர்களுக்கு திறப்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அந்த ஓனரை பார்த்துட்டு நாம் அந்த கடையை எனக்கு தாங்கன்னு பேசிட்டு வரலான்னு நினைக்கிறேன், கிட்டத்தட்ட அதுக்கான ரூட்டும் பிடிச்சிட்டேன்னு சொன்னார். எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. இதை சொல்லும் பொழுது சிவகுமாரும் சரி நிர்மலாவும் சரி வாயில் கை வைத்தார்கள். சொக்கலிங்கம் மேலும் தொடர ஆரம்பித்தார். என்னுடைய மனம் பதைப்பதைக்க ஆரம்பித்தது. ஏதோ தவறு செய்கிறோமோ என்று உள்மனது என்னை எச்சரிக்க ஆரம்பித்தது. சரி, இதன் பிறகு நான் இவருடன் செல்வது அவ்வளவு உசிதமாக இருக்காது என்று நான் தெரிந்து கொண்டு, இதன் பிறகு நான் தனியாக தலைவாசலுக்கும் செல்ல முடியாது, இவருடனும் செல்ல முடியாது, அது தவறாக போய் முடிந்து விடுமே என்று நினைத்து நேராக மாணிக்கம் கடைக்கே வந்துவிட்டேன். அதை பார்ப்பவர்கள் பார்வைக்கு மாணிக்கம் இனிப்பு கடையில் புதிய கிளையை திறப்பதற்கு எனக்கு உடன்பாடே இல்லை என்ற ரீதியில்தான் அன்றைக்கு இருந்தது, இதுவரையிலும் இருந்து கொண்டிருக்கிறது. எனக்கு மாணிக்கம் இனிப்பு கடை
எனக்கு வரவில்லையே என்ற ஆதங்கம் இருந்தது. கடையை தராதது என் மாமா மீது எனக்கு கோபம் வந்தது. அதனால்தான் அன்றிருந்து என் மாமாவிடம் பேசுவதை நிறுத்திவிட்டேன். ஆனால் படிப்படியாக என்னுடைய இன்னொரு பகுதி கோபம் சிவலிங்கத்தின் மீது இருந்தது. அந்த கோபம் மெல்ல மெல்ல மாறியது. அதன் அளவு குறைந்தது. ஆனால் என் மாமா மீது உள்ள கோபம் மட்டும் எனக்கு எப்பொழுதுமே ஆறவில்லை. இதுவரையிலும் ஆறவில்லை. சிவலிங்கம் எனக்கு நிறைய உதவிகள் செய்திருக்கிறார். ஏன், எனக்கு திருமணம் செய்து வைத்தது கூட உன் அப்பா தான். நான் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு என்னை உயரத்தில் அமர வைத்து கடையில் அழகு பார்த்தது என்னை என் மாமா கூட அல்ல, உன் அப்பா தான். அதெல்லாம் எனக்கு தெரியாமல் இல்லையே. அன்று உன் அப்பா இறந்த பொழுது லாரி விபத்து என்று எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் அது ஒரு சாதாரண விபத்து என்றுதான் நானும் உள்ளுக்குள்ளேயே சொல்ல முடியாமல் வேதனை அடைந்தேன். ஆனால் அது திட்டமிடப்பட்ட கொலை என்று, என் மீது பழி வந்துவிடும் என்று எனக்கு அப்பொழுது தெரியாது. ஆனால் அது பழனிவேலின் ஒரு ஏற்பாடாக இருக்கும் என்று கூட என்னால் அப்போது யூகிக்க முடியவில்லை. என் சுபாவம், நான் படித்திருக்கிறேன். என்னால் எத்தனை கடையை வேண்டுமானாலும் நிர்வாகம் செய்ய முடியும். ஆனால் என்னை நம்பி என் மாமா எனக்கு ஒரு கடையை தராமல் வேறு யாருக்கோ கொடுக்கிறாரு என்ற கோபம் எனக்கு எப்பொழுதுமே இருந்தது. அது சராசரி மனிதனுடைய கோபம் தானே. அதற்காக நான் மிகுந்த மோசமான செயல் புரிபவன் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது இல்லையா? இப்பொழுது கூட நீலவேணிக்கு ஜீவன் நான் திருமணம் செய்து கொண்டு முழுமனதுடன் சொல்லாவிட்டாலும் கூட நான் ஜீவனிடம் போட்ட ஒரே கண்டிஷன், எனக்கு நீ ஒரு இனிப்பு கடையை வச்சு கொட என்றுதான் கேட்டேன். எனக்கு மனசு முழுக்க நான் ஒரு வேலைக்காரனாகவே இருந்துவிட்டு போய்விட வேண்டுமா என்று எப்பொழுதுமே எனக்கு தோன்றிக்கொண்டே இருக்கும். அது என்னுடைய தவறில்லையே. என் அப்பாவை பற்றி யாருக்குமே தெரியாது. என் அப்பா மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தவர். என் அப்பாவின் ஆலோசனையின் பேரில்தான் என் மாமா இந்த இனிப்பு கடையை அன்று திறந்தார் என்று என் அம்மா என்னிடம் அடிக்கடி கூறியிருக்கிறார். ஆனாலும் கூட என் அம்மா தனது அண்ணனுக்காக எல்லாவற்றையும் மறந்துவிட்டார். என் அப்பா உடல் நலம் சரியில்லாமல் சிறு வயதிலேயே படுத்த படுக்கையாக இருந்து தன்னுடைய இளம் வயதிலேயே இறந்தார். அவர் இறந்தவுடன் அவரது சொத்துக்கள் அனைத்தும் என் மாமா மாணிக்கம் பெருமாள் வீட்டோடு சேர்ந்து விட்டது. மாணிக்கம் பெருமாளை பொறுத்தவரை நான் எப்பொழுதுமே சிறுவன். என்னால் எப்படியும் ஒரு நல்ல முடிவாக எடுக்க முடியாது என்று அவர் நம்பியிருந்தார். அதற்கு காரணம் செல்வ செழிப்போடையே நான் வளர்ந்து விட்டது தான். அப்பாவின் மறைவிற்கு பிறகு மாணிக்கம் பெருமாள் மாமாவிற்கு கூட என்னுடைய திறமை மீது நம்பிக்கை இல்லாமல் போனதற்கு காரணம் நான் மேம்போக்காக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவன் என்பதுதானே தவிர வேறொன்றுமில்லை. இது எல்லாம் சேர்ந்துதான் என்னுடைய குண நலனே எனக்கு எதிரியாக அமைந்து விட்டது என்று என்னால் கூற முடியும். அதனால்தான் நான் என் மாமாவை வெறுக்கிறேன். என்னுடைய குடும்பம் பிறரை நம்பியிருக்கக்கூடாது என்று நான் நினைத்தேன். அது என்னுடைய தவறு இல்லை என்று நான் இப்பொழுதும் ஆணித்தரமாக நினைக்கிறேன். அப்பொழுது சிவக்குமார் இவ்வளவு காலத்து கதையையும் இன்றுதானே தன்னிடம் இவ்வளவு தெளிவாக இந்த மனிதன் கூறுகிறார் என்று அவரை பார்த்து கொண்டே இருந்தான். இவருடைய மனதில் ஆழ்ந்த சோகங்கள், ஆழமான பாதிப்புகள். நிச்சயம் அவரிடத்தில் இன்னொரு மனிதர் இருந்தாலும் கூட அவர் மனதும் இப்படித்தான் தோன்றும் என்று நான் நினைக்கிறேன் என்று சிவக்குமார் அவரிடம் ஆறுதலாக கூறிக்கொண்டிருக்க பொழுதே அங்கே அவருக்காக ஏற்பாடு செய்திருந்த வக்கீல் வந்தார். அப்போது வக்கீல் சொக்கலிங்கத்தின், ஐயா, நம்ம சிவக்குமார் சார் இருக்கிற வரைக்கும் நீங்கள் பயப்படாதீங்க. உங்களுக்கு எதிராக ஒருத்தர் தான் சாட்சி சொல்ல முடியும். அது வேறு யாரும் இல்லை, இந்த சிவக்குமார் சார் தான். அவரே உங்களுக்கு சப்போர்ட் செய்கிறாருன்னா நீங்கள் தைரியமாக இருங்க. உங்களுக்கு நல்ல நேரம் தான். எப்படியும் உங்களை வெளியில் எடுக்கிறதுக்கான முயற்சிகளை நானே செய்கிறேன், பயப்படாதீங்க. வக்கீல் ஆறுதலாக சொல்லிவிட்டு அவரை பார்த்துவிட்டு அங்கிருந்து சற்று நகர சிவக்குமார் சொக்கலிங்கத்திடம், மாமா, நீங்கள் தைரியமாக இருங்க, பார்த்துக்கலாம் என்று சொல்லிவிட்டு திரும்பி, அத்தை வாங்க, உங்களை கொண்டு போய் வீட்டில் விட்டுறேன். பரவாயில்ல தம்பி, நீங்கள் போங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. என் புருஷன் உள்ளே இருக்கிறத விட நீங்கள் அவர் மேலே காட்டுற அக்கறை, நம்பிக்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தம்பி. நான் கூட உங்களை தப்பாக நினச்சிருக்கேன். நீலவேணி கல்யாணம் பண்ணிக்காமல் போயிட்டீங்களே அப்படின்னு. ஆனந்தியும் நல்ல பொண்ணு தான். அவளும் பாவ தகப்பனை இழந்தவ தானே. அவளும் என் வயிற்றில் பிறக்காத ஒரு பொண்ணு தான். அந்த பிள்ளைய நான் என் பொண்ணுக்கு எதிரியாகவே தான்ப்பா இது வரைக்கும் நினச்சிட்டு இருக்கேன். அது தப்பு தான் எனக்கு தெரியும். என் பொண்ணுக்கு அவளுடைய வாழ்க்கை என்ன ஆகிடுமோ அப்படிங்கிற பயம்தான். நான் என் பொண்ணுக்கு கிடைக்கிற இந்த வாழ்க்கை அந்த பொண்ணுக்கு கிடைச்சி போச்சேங்கிற ஒரு ஆதங்கத்தில் தான் இப்படிலாம் நினச்சிட்ருக்கேன். ஐயோ அத்தை, ஏன் ரெண்டு பேரும் இப்படி ஆட்டிங்க?
நீலவேணிக்கு நல்ல வாழ்க்கை அமையும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, நிச்சயமாக இருக்குது. இல்லைப்பா எனக்கு அந்த நம்பிக்கை போயிடுச்சுப்பா, ஏன் அத்தை அப்படிலாம் சொல்கிறீங்க? இல்லைப்பா ஏதோ தோணுது, நான் அதனால் சொல்கிறேன். சொக்கலிங்கத்தை பார்த்துவிட்டு நிர்மலா அழைத்து கொண்டு அவளது வீட்டு வரை வருகிறான். பல நம்பிக்கை வார்த்தைகளை வழியில் சொல்லிக்கொண்டே தான் வந்தான். நிர்மலாவை இறக்கிவிட்டு அங்கிருந்து செல்ல முயன்றவன் சற்று யோசித்தபடியே வீட்டுக்குள்ளே பார்க்கிறான். நிர்மலா அதை புரிந்து கொண்டவளாக வேணி என்று குரல் கொடுக்கிறாள். வேணி குரல் அங்கிருந்து வரவில்லை. எந்த தகவலும் எந்த பதிலும் இல்லை. சில வினாடிகள் காத்திருந்தவன் கிளம்ப முயல ஏதோ மந்திரத்தால் கட்டுண்ட ஒருத்தி கதவை திறந்து படார் என்று வாசலுக்கு வெளியே வந்தாள் நீலவேணி. அவளது முகம் இறுகி போயிருந்தது. நிர்மலா அவளது முகத்தை பார்க்க முடியாமல் தவிர்த்தால். சிவக்குமார் வெளியே பார்த்ததும் அவளது தோற்றத்தை பார்த்ததும் சற்று அதிர்ந்தான். அவள் எப்பொழுதுமே வண்ண வண்ண ஆடைகளை அணியும் அடக்கமுடையவள். இன்று கருப்பு நிற உடையில் சற்று அமைதியாகவும் அதே நேரம் முகம் ஏதோ இனம் புரியாத ஒரு சோகத்துடனும் வெறுமையுடனும் இருந்ததை பார்த்தான். சிவக்குமார் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். நிர்மலா தூரத்தில் இருந்தபடியே அவர்கள் இருவரையும் பார்த்து கொண்டே சற்று உள்ளே சென்றாள். சிவக்குமார் ஏதோ பேச வாயெடுத்தவன் நீலவேணி அவனிடம், என்னை மன்னிச்சிடு சிவா, எங்கள் அப்பா இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்க கூடாது. வேணி, உனக்கு ஒன்றும் தெரியாது, மாமா எல்லாத்தையுமே என்கிட்ட சொன்னார், அவர் மேலே குற்றம் இல்லை. ஒரு விரக்தியான சிரிப்பை உதிர்த்தாள். திருமகள் தேடி வருவாள் பகுதி 55. திருமகள் தேடி வந்தாள் பகுதி 55. சிவக்குமார் சொக்கலிங்கத்தை பார்த்துவிட்டு நிர்மலாவை காரில் அழைத்து கொண்டு வீட்டில் வந்து இறக்கிவிட்டான். வேணி வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டிருந்து அவள் வெளியே வர விருப்பமில்லாமல் கதவை அடைத்த நிலையில் உள்ளேயே இருந்தாள். அதற்காக காத்திருந்த நிர்மலாவும் சரி, வாசலில் காரிலேயே சற்று இறங்காமல் இருந்த சிவக்குமாரும் சரி, சிறிது நேரம் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தனர். சொல்லிடுங்க வேணிக்கிட்ட என்று சொல்லிவிட்டு காரில் ஏறி நகர முற்பட்டார். சடாரென கதவை திறந்து வெளியே வந்த வேணி நேராக வாசலுக்கு வந்தாள். வாசலுக்கு வந்தவள் அருகில் நின்ற அம்மாவை கவனிக்காமல் சற்று கோபத்துடனேயே கடந்து வெளியே வந்தவள் சிவக்குமாரை பார்த்தாள். சிவக்குமார் அவளது தோற்றத்தை பார்த்ததும் சற்று அதிர்ச்சியடைந்தான். அவள் எப்போதுமே வண்ண வண்ண ஆடைகள் அணியும் வழக்கமுடையவள். சிறு வயதிலிருந்தே அவளை அவன் கவனித்திருக்கிறான். இன்று கருப்பு நிற உடையில் சற்று அமைதி குலைந்ததாகவும் அதே நேரம் முகம் ஏதோ இனம் புரியாத சோகத்துடனும் வெறுமையுடனும் இருந்தது. சிவக்குமார் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். நிர்மலா தூரத்தில் இருந்தபடியே அவர்கள் இருவரையும் பார்த்துவிட்டு சற்று உள்ளே ஹாலுக்கு சென்றால். சிவக்குமார் ஏதோ பேச வாயெடுத்தவள் நீலவேணி அவனிடம், என்னை மன்னிச்சிடு சிவா, எங்கள் அப்பா இப்படி ஒரு காரியத்தை பண்ணி இருக்கக்கூடாது. வேணி, உனக்கு ஒன்றும் தெரியாது, மாமா எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிட்டார், அவர் மேலே எந்த தப்பும் இல்லை. ஒரு விரக்தியான சிரிப்பை உதிர்த்தாள். சிவா, நீ என்னை சமாதானப்படுத்துறதுக்காகவே நிறைய முயற்சி பண்ணுற. உன்னை நினச்சா எனக்கு கஷ்டமாக இருக்கு. நீ இந்த டபுள் ஜியோபரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மனநிலையில் இருக்க. அதாவது இருதலை கொள்ளி எறும்பு, அதுதான் உன்னுடைய மனநிலை. நீ யாருக்கிட்ட கோவப்படணும், யாருக்கிட்ட அன்பாக இருக்கணும், எதுவுமே உனக்கு தெரியாது சிவா. நீ கோவப்பட்டு சபிக்கக்கூடிய இடத்துல நானும் என் அப்பாவும் என் அம்மாவுமே இருக்கோம், என் குடும்பமே உன்னுடைய சாபத்தில் இருக்கும். ஆனால் நீ என்னடான்னா உங்கள் அப்பாவை பிளான் பண்ணி இழக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்ச எங்கள் குடும்பத்தோட பேசிக்கிட்டு இருக்கல்ல, இதுதான் சிவா. உன்னை கண்டா எனக்கு பாவமாகவும் வருத்தமாகவும் இருக்குது. எங்கள் குடும்பம் உங்கள் குடும்பத்துக்கு நிறைய துரோகம் இழைச்சிருக்கு. மறுபடியும் ஏதோ பேச வாயெடுத்தவள், ஒரு நிமிஷம் வேணி, இது எல்லாமே வெளியில் நின்று பேசுகிற கதை இல்லை. அவளை எதிர்பார்க்காமலேயே அவளை கடந்து அவன் உள்ளே சென்றான். அவளும் அவன் பின்னாலேயே சென்றாள். நிர்மலா அதை எந்த சலனமும் இல்லாமல் வெறுமனே பார்த்து கொண்டு நின்று கொண்டிருந்தாள். அவர்கள் சென்றவுடன் சற்று அமைதியாக ஹாலில் அமர்ந்தாள். நேராக உள்ளே சென்ற சிவக்குமார் ஹாலில் உட்கார போனவன், வேணி இங்கே வேண்டாம் என்று தன்னுடைய அறைக்கு அவனை அழைத்து சென்றாள். நிர்மலா அதை புரியாமல் அமைதியாக ஒரு சேரில் அமர்ந்தபடி பார்த்து கொண்டிருந்தாள். நீலவேணி தனது அறைக்கு சென்றவுடன் சிவக்குமார் பின்னாலேயே சென்றான். சிவக்குமார் அமர்ந்தவுடன் வேணி அவனது தோளில் சாய்ந்து ஓ என கதறி அழ ஆரம்பித்து விட்டாள். சிவக்குமாருக்கு ஒன்றுமே புரியவில்லை. வேறு ஏதாவது மனதில் வைத்துக் கொண்டிருக்கிறாளா என்று சிவக்குமார் சற்று குழப்பமடைந்தவனாகவே அவள் முகத்தை சற்று மேலே நிமிர்த்தி பார்த்தான். ஏ வேணி, என்ன, நான் தான் சொல்றேன்ல, மாமா மேல எந்த தப்பும் இல்லை. இதுக்கு எவ்வளவு விளக்கம் கொடுத்துட்டு இருந்தாலும் நீ அழுதுகிட்டு இருக்கிய, முதல்ல அதை சொல்லு, வேற என்ன பிரச்சனை உனக்கு? சிவா,
எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது. இந்த உலகமே எங்கள் அப்பாவை தப்பு சொன்னாலும் நீ சொல்ல மாட்டேன்னு எனக்கு எப்போவுமே ஒரு நம்பிக்கை உண்டு. இப்போ நான் அழுவுறதுக்கு காரணம் அது இல்லை. ஆனால் ஒரு வகையில் நீ தான் காரணம். ஆனால் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாது. அந்த ஜீவன் இங்கே வந்துட்டு போனார் சிவா. யார் உன்னை கட்டிக்க போகிற அந்த ஜீவன் தானே? அப்படித்தான் நீயும் சொல்கிற, எல்லாரும் சொல்கிறாங்க, நானும் கூட நம்பியிருந்தேன். ஆனால் நடந்தது வேற சிவா. கண்ணீரை துடைத்து கொண்டு சற்று நிதானமாக அமர்ந்து பேச ஆரம்பித்தால், ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பு ஜீவன் சொக்கலிங்கம் வீட்டிற்கு வருகிறான். வீட்டில் அப்பாவின் நிலையை நினைத்து கலங்கியபடியே அவளுடைய நிலை என்ன ஆகுமோ, சிறையிலேயே அப்பாவின் காலம் கழிந்து விடுமோ, அவருக்கு எதிராக யாரெல்லாம் சாட்சி சொல்வார்களோ, தன்னை பற்றி பரிமளம் மற்றும் ஆனந்தி, சிவகுமார் இவர்கள் எல்லோரும் என்னை என்ன நினைப்பார்கள்? இப்படி ஆகிவிட்டதே நம் நிலைமை. எனக்கான எதிர்காலம் என்ன என்று ஒரு கேள்விக்குறியான வாழ்க்கை எனக்கு இறைவன் கொடுத்து விட்டானோ என்றெல்லாம் பலவாறு சிந்தித்தபடியே கட்டிலில் புரண்டபடியே அங்குமிங்கு மனதை அலைபாய விட்டு கொண்டிருந்த பொழுதுதான் வாசலில் ஏதோ கார் நிற்கும் சப்தம் கேட்டது. சப்தம் கேட்ட அடுத்த வினாடியே சரசரவென்று வெளியே வந்தவர் அங்கே காரில் இருந்து ஜீவன் இறங்கி கொண்டிருந்தாள். நீங்களா வாங்க என்றதும் ஜீவன் மெல்ல உள்ளே வந்தான். இருவருமே ஹாலில் அமர்ந்தார்கள். என்னால் உங்களுக்கு எவ்வளவு சிரமம் பாருங்க ஜீவன் என்று பேச்சை வேணிதான் தொடங்கினாள். எல்லாவற்றையும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த ஜீவன் அப்பொழுது சற்று வருத்தத்துடனேயே, வேணி, இப்போ நான் பார்க்க வந்திருக்கிறது வேறு ஒரு விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட சொல்லணும். அப்போது அவனது குரலில் சற்று வருத்தம் தோய்ந்திருந்ததை வேணி கவனிக்க தவறவில்லை. எதை பற்றி சொல்ல வந்திருப்பான்? அப்பா சிறையில் இருக்கும் பொழுது தனது திருமணத்தை நடத்திவிடலாம் என்று ஏதாவது சொல்ல வந்திருப்பானோ? என்னவாக இருக்கும் என்று தனக்குள்ளே யோசிக்க ஆரம்பித்தாள். அப்பொழுது ஜீவன் மெதுவாக சொல்ல ஆரம்பித்தான். வேணி, நான் உன்னை கஷ்டப்படுத்தணும்னு இதையெல்லாம் சொல்லலை. என்னுடைய மனநிலை எனக்கு நீ கிடைக்காம போயிடுவேன்னு வருத்தத்தோடு தான் இப்போ கூட நான் இருக்கேன். ஜீவன், தயவு செஞ்சு புதிர் போடாமல் விஷயத்தை சொல்லுங்க. வேணி சற்று இறுக்கமாகவே அவனை பார்த்து கேட்க ஆரம்பித்தாள். இல்லை வேணி, அப்பா அம்மா 2 பேருமே ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. என்ன முடிவுக்கு வந்துட்டாங்க? நீலவேணிக்கு உள்ளுக்குள்ளேயே பதட்டம் ஏற்பட்டது. இல்லை, உங்கள் அப்பா அவரால் தான் எங்கள் அப்பாவும் ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டுருச்சுன்னு அப்பா நினைக்கிறாரு. எப்படியாவது நம்மளுடைய திருமணத்தை நடத்தி காட்டணும்னு நானும் எவ்வளவோ முயற்சி செஞ்சேன். நம்ம 2 பேருமே சேர்ந்து தான் அந்த முயற்சி செஞ்சோம். ஜாதக கணிப்பெல்லாம் மீறி திருமணஞ்சேரிக்கு போய் நம்மளுடைய திருமணத்தை நடத்திக்கணும்னு இந்த தடை விலகிறதுக்கு பரிகாரம்லாம் கூட செஞ்சுட்டு வந்தோம். ஆனால் வந்த உடனே நடந்தது என்னன்னா, எங்கள் அப்பா அரெஸ்ட் ஆகிட்டாரு. உடனே மாமாவும் கூட அரெஸ்ட் ஆகிட்டாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது வேறு ஏதாவது தொடர்ச்சியான அபாயங்கள் வந்துருமோன்னு அப்பா அம்மாவும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. வேணி, நான் எவ்வளவோ 2 பேர்த்திட்டையும் எடுத்து சொன்னேன். அவன் சொல்ல சொல்ல சற்று நிதானமாக இருந்தவள் நிதானம் இழக்க ஆரம்பித்தாள். ஜீவன், இப்போ எதுக்கு வந்திருக்கீங்கன்னு சுருக்கமாக சொல்லிட்டு நீங்கள் கிளம்பலாம். என்ன வேணி இப்படி எடுத்தறிஞ்சு பேசுகிற? நான் எடுத்தறிஞ்சு பேசலை. நான் வேணும்னு நீங்கள் தான் வந்தீங்க, சரியா? இப்போ கூட நான் வேண்டான்னு நீங்கள் தான் வந்திருக்கீங்க. நான் எப்போவுமே உங்களை வேணும்னு சொல்லலை, வேண்டாம்னு சொல்லலை. என்னுடைய மனநிலையில் நான் எப்போவுமே முடிவெடுக்கக்கூடிய நிலையை இழந்துட்டேன். அதனால் தயவு செஞ்சு சொல்ல வந்தது சுருக்கமாக சொல்லிட்டு கிளம்பலாம்னு சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. சடாரென ஜீவன் எழுந்தான். சரி, நான் வரவேனே. இதுக்கப்புறம் இங்கே நீங்கள் வர்றதுக்கு வேலை இல்லைன்னு நினைக்கிறேன். சடாரென அவளுடைய உடனடி பதிலால் அதிர்ச்சியடைந்தான் ஜீவன். உண்மைதான் ஜீவன், நான் சொல்கிறது உண்மைதான். என்னால் எப்போவுமே முடிவுக்கு வர முடியாத ஒரு நிலையில் எல்லாருமே என்னை வச்சிட்ருக்காங்க. இது வரைக்கும் வச்சிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் என்ன அதே மாதிரி வச்சிட்ருக்கீங்க. ஏதாவது ஒன்று சரியாக வந்துட்டோம்னு நானும் நினச்சேன். இப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், எதுவுமே எனக்கு சரியாக வரலைன்னு. நான் என்ன சொல்ல வரேனா என்று ஜீவன் ஏதோ சொல்ல வர உடனடியாக அவனை கையை அமர்த்தி, வேண்டாம் ஜீவன், நீங்கள் எதுவுமே சொல்ல வேண்டாம். நீங்கள் சொன்னது எல்லாமே போதும். அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நானும் கேட்குறதுக்கு ஒன்றும் இல்லை. குட் பை. அதிரடியாக தனது முடிவை சொல்லிவிட்ட வேணியும் சொல்லிவிட்டதை நினைத்து சற்று கலங்கியவனாக அங்கிருந்து ஜீவன் வெளியே வந்தவன் மிகவும் மன உளைச்சலாகி காரை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். அடுத்த 10 நிமிடத்திற்குள்ளாகவே ஜீவனது தங்கை அபிநயா நீலவேணிக்கு ஃபோன் செய்தாள். அவள் நீலவேணியை சமாதானம் சொல்லி, அண்ணி, தயவு செஞ்சு நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. எப்படியாவது அண்ணன் மனசை மாற்றி உங்களையே கல்யாணம் பண்ணிக்க வச்சிடுவேன் அண்ணி. தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது.
உங்களை தவிர வேறு ஒரு பொண்ணு எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வர்றதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை. அவள் பேசிக்கொண்டிருந்த பொழுது நீலவேணி ஃபோனை டக்கென்று அணைத்து விட்டாள். அடுத்த ஒரு வினாடிக்குள்ளாகவே மறுபடியும் நீலவேணியை அபிநயா தொடர்பு கொண்டு, அண்ணி நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க அண்ணி, நேரில் நாம் மீட் பண்ணலாம், எப்படியாவது கல்யாணத்தை நடத்தி வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அபிநயா, நீ சின்ன பொண்ணு, உனக்கு விவரம் தெரியாது, அந்த கட்டத்தையெல்லாம் தாண்டி போயிருச்சு. இப்போ இதுக்கப்புறம் இதை ஒட்ட வைக்க முடியும்னு எனக்கு தெரியல. அதனால் தயவு செஞ்சு என்ன நீ அண்ணி அப்படின்னு உறவு வச்சு கூப்பிட்றதை நிறுத்திக்கோ. இதுக்கப்புறம் எங்கேயாவது பேசினா கூட சாதாரணமாக பேசிக்கலாம், சரியா? அபிநயா பதட்டம் அடைந்து போய், அண்ணி தயவு செஞ்சு ஃபோனை வச்சிடாதீங்க, நீ நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்களேன் என்று ஏதோ சொல்ல ஆரம்பித்தாள். இந்த பாரு அபிநயா, உன்னை எங்கேயாவது பார்த்து பேசணும்னு தோணுனா நான் பேசலாம்னு நினச்சேன். நீ என்னை இப்படி தொந்தரவு பண்ணான்னு வச்சுக்க, உங்கள்கிட்ட பேசுறது கூட எனக்கு விருப்பம் இல்லாமல் போயிடும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்துக்கு நான் சரிப்பட்டு வரமாட்டேன்னு உங்கள் குடும்பமே சேர்ந்து முடிவெடுத்திருக்கு. நீ மட்டும் தனியாக என்ன முடிவு எடுக்க முடியும்? ரெண்டாவது, இதன் பிறகு இப்படி ஒரு முடிவை எடுத்து உங்கள் குடும்பத்துக்குள்ளே எனக்கும் வர்றதுக்கு விருப்பம் இல்லை அபி. நான் ஃபோனை வச்சிடுறேன், தப்பாக நினச்சிக்காதம்மா என்று சொல்லிவிட்டு கடகடவென தான் அணிந்திருந்த கலர் ஆடைகளை கழற்றி எறிந்துவிட்டு கருப்பு உடைகளை அணிந்து கொண்டு தன் மனதில் உள்ள துக்கத்தை வெளிப்படுத்தி கொண்டால், துக்கம் தாங்க முடியாமல் அழுது கொண்டிருந்த பொழுதுதான் வாசலில் சிவக்குமாரும் தனது அம்மா நிர்மலாவும் காரில் வந்து இறங்கியதை சப்தத்தை வைத்து புரிந்து கொண்டு வெளியே வரலாமா என்று யோசித்துக் கொண்டிருந்த பொழுதுதான் வெளியே சிவக்குமார் அம்மாவிடம் சொல்லிவிட்டு, வேணி வந்தா கொஞ்சம் சொல்லுங்க என்று சொல்லிவிட்டு கிளம்பும் பொழுது வாசலில் வெளியே வந்து நின்றாள். இதை முழுமையாக நீலவேணி சொல்லி முடித்ததும் சிவக்குமார் பயங்கர அதிர்ச்சி அடைந்தவனாக, என்ன ஒரு ஜென்மமா இருக்காங்க மனுஷங்க, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வரணும்னு உன்னை விட நான் தாமா ரொம்ப எதிர்பார்த்தேன். உண்மைதான் சிவா, எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வரணும்னு நீ தானே எதிர்பார்க்க முடியும். ஏன்னா எனக்கு வரக்கூடிய வாழ்க்கையை நீ தானே தடுத்தது என்று கண்ணீருடன் அவன் முகத்தை பார்த்து தீர்க்கமாக சொன்னாள். சற்று அமைதி அந்த இடம். தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு, எல்லாமே சரியா போயிடும், எதுவுமே சரியாகாது. இல்லை வேணி சங்கடத்துடன் அவனிடமிருந்து விலகினாள். சற்று தள்ளி அமர்ந்தாள். சரி சிவா, உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், நீங்க கிளம்பலாமே. என்ன வேணி இப்படிலாம் பேசுற நீ? சரிதான் என்று சொல்லும் பொழுது, சரி அப்ப நான் கிளம்புறேன், ஆனா அதுக்கு முன்னால நான் சொல்றதை கொஞ்சம் கேட்பியா? சொல்லுங்க. நான் கொஞ்சம் வெளியில் இருக்கேன், நீ இந்த கருப்பு ட்ரெஸ் எல்லாம் கழட்டி தூக்கி போட்டுட்டு எப்பயும் போல கொஞ்சம் கலர்ஃபுல்லாகி முன்னாடி வந்து நில்ல. அந்த கோலத்தில் ஒன்றை நான் பார்த்துட்டு உடனே கிளம்பிடுறேன் ப்ளீஸ். சிறிது நேரம் அவனையே உற்று பார்த்து கொண்டிருந்த வேணி அவன் வெளியே ஹாலுக்கு சென்றவுடன் கதவை மூடினாள். நிர்மலா ஹாலில் ஒரு மூலையில் இருந்த சேரில் அமர்ந்தபடியே குழப்பத்துடன் சிவாவையும் மூடிய கதவையும் பார்த்து கொண்டிருந்தாள். திருமகள் தேடி வருவாள் பகுதி 56. திருமகள் தேடி வந்தாள் பகுதி 56. நிர்மலா ஹாலில் ஒரு மூலையில் அமர்ந்தபடி குழப்பத்துடன் மூடிய கதவையும் கதவுக்கு வெளியே ஒருவித பதட்டத்துடனும் எதிர்பார்ப்புடனும் காத்திருந்த சிவக்குமாரை பார்த்தபடி நிர்மலா அமர்ந்திருக்க, ஒரு சில நிமிட மௌனத்திற்கு பிறகு கதவை திறந்து புத்தம்புது தேவதையாக நீலவேணி வெளியே வந்தாள். அவளுடைய நிறத்திற்கு ஏற்ப லாவெண்டர் வண்ணத்தில் ஒரு அழகான மெல்லிய புடவையை அணிந்திருந்தாள். அதற்கு ஏற்றாற்போல அதே நிறத்தில் சற்று அடர்த்தியான நிறத்தில் ஜாக்கெட் அணிந்திருந்தாள். அதே நிறத்தில் காதில் கம்மல் அணிந்திருந்தாள். மெல்லிய கீற்று போல ஒரு ஸ்டிக்கரை நெற்றியில் ஒட்டியிருந்தாள். இதுபோன்ற நிலையில் அவளை எப்போதும் பார்த்தவன் இந்த சிவக்குமார் இப்போது பார்ப்பதில் ஏதோ புதிதாக ஒரு அழகு அவளிடம் ஒட்டி கொண்டது போன்று தோன்றிற்று அவனுக்கு. இவளை ஏன் மறுக்கிறான் அந்த ஜீவன்? இவளை என்ன காரணங்களை தேடி தேடி ராஜாங்கம் மறுக்கிறார்? ஒன்றுமே புரியவில்லை சிவக்குமாருக்கு. சிவக்குமாரை பொறுத்தவரை ஆனந்தி என்ற ஒருத்தி அவன் வாழ்வில் இல்லாவிட்டால் நீலவேணிதான் நிரந்தரமான ஒரு வாழ்க்கை துணையாக அவனுக்கு வந்திருப்பாள். அதுதான் உண்மை. அதைத்தான் நீலவேணியும் விரும்பினாள், நிர்மலாவும் விரும்பினாள். சொக்கலிங்கமும் மனதில் அதை நினைத்து கொண்டிருந்தார் என்பதுதான் உண்மை. ஆனால் எப்பொழுதுமே அவர் அதை பற்றி வெளிப்படையாக பேசியதில்லை.
சொக்கலிங்கம் ஒரு அழுத்த நெஞ்சுக்காரர். அவர் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. ஆனால் அவர் மனதிலும் கூட நீலவேணி சிவக்குமாரை திருமணம் செய்து கொண்டால் தனது மகளுக்கு எல்லாவிதமான சகல சம்பத்துகளும் கிடைத்துவிடும் என்றுதான் நம்பியிருந்தார். அவருக்கு ஒரு விஷயம் நன்றாக தெரியும். பரிமளத்தின் அண்ணன் இறந்த பிறகு அண்ணன் மனைவியும் சரி, மகள் ஆனந்தியையும் சரி, முழுமையாக பரிமளத்தின் காலடியில் கிடக்க வேண்டிய ஒரு சூழலில் அப்போது இல்லாமல் இருந்தாலும் கூட பரிமளத்தின் அண்ணன் கணேசமூர்த்தி அவ்வளவு எளிதில் சிவக்குமாருக்கு வேறொரு பெண்ணை மணமகளாக வருவதற்கு அனுமதித்திருக்க மாட்டான். ஏனென்றால் தனது தங்கையை திருமணம் செய்து கொடுத்த கையோடு எப்போது பார்த்தாலும் மாணிக்கம் இனிப்பு கடையை சுற்றி சுற்றி அவனது வாழ்க்கை உழன்று கொண்டிருந்தது. அது பரிமளத்திற்கு மிகப்பெரிய தைரியத்தையும் அண்ணன் இருக்கும் தன்னம்பிக்கையையும் கொடுத்தது. கணவனும் அண்ணனும் ஒரே நேரத்தில் தன்னை விட்டு பிரிந்து மிகப்பெரிய துயரம் அவளை வாட்டிய போதும் கூட தனது மகனுடன் தனது அண்ணன் மகளையும் வைத்துக்கொண்டு பாசத்தை பொழிந்து வளர்த்தவள் பரிமளம். பரிமளம் என்ன சொன்னாலும் ஆனந்தியின் அண்ணி வேதவல்லி மறுபேச்சென்று கேட்பாள். இப்படிப்பட்ட நிலையில்தான் அண்ணன் மகளை கண்ணுக்கு கண்ணாக வளர்த்து தனது ஒரே மகன் சிவக்குமாருக்கு திருமணம் செய்து வைத்தார். சிவக்குமார் ஆனந்தி இருவருமே ஒன்றாக வளர்ந்தவர்கள் இருந்தாலும் கூட சிவக்குமாரின் பெரும்பாலான தருணம் கடையில் கழிந்து கொண்டிருந்ததால் அந்த சூழலில் நீலவேணியுடன் பழகக்கூடிய வாய்ப்பு சிவக்குமாருக்கு இளம் பருவத்திலிருந்தே கிடைத்தது. அவள் வாசனையுடன் புது புது வண்ண ஆடைகளை உடுத்தி கொண்டு கடைக்கு வருவதை பலமுறை சிவக்குமார் பார்த்திருக்கிறான், ரசித்திருக்கிறான். அவனுக்கு பிடித்த வண்ணங்களில் எப்பொழுதுமே ஆடை அணிவதை அவள் வழக்கமாக கொண்டிருந்தாள். இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் கூட இப்போதும் கூட சிவக்குமாருக்கு பிடித்த அதே ஆடை, அதே வண்ணம், அதே சேலையை அணிந்திருந்தாள். சிவக்குமார் ஒரு கணம் தன்னை மறந்தவனாக அவளை பார்த்து கொண்டிருந்தான். பெண்களை பொறுத்தவரை முடிவெடுத்தால் எடுத்ததுதான். அதை யாராலும் மாற்ற முடியாது. சடாரென எந்த எல்லையையும் வேண்டுமானாலும் எளிதில் தொடுவதற்கு தயங்க மாட்டார்கள். யார் தடுத்தாலும் யார் மறுத்தாலும் அதை செய்து முடித்து பார்த்து விடுவார்கள். அது நல்லது கெட்டது என்பதை பற்றி பெரும்பாலும் அவர்கள் கவலைப்பட்டதில்லை. தான் நினைத்ததை மட்டுமே நடத்த வேண்டும் என்று நினைப்பவர்கள் பெரும்பாலும் பெண்கள்தான். ஆண்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், பெண்கள் அதை செய்து கொண்டே இருப்பார்கள். இதுதான் உலக நியதி. நீலவேணியை பார்த்து மெய்மறந்து நின்றான். ஒரு கணம் சுதாரித்தவன் அடுத்த வினாடி அதிலிருந்து மீண்டான். நிச்சயமாக மனதளவில் அவனால் மீள முடியவில்லை என்று தெரிந்தாலும் கூட அதை வெளிக்காட்டிக் கொள்ள அவன் விருப்பமில்லை. அவன் சிவக்குமாரது கனவை கலைப்பது போல, என்ன சிவா, இப்போ ஓகேவா என்று கேட்டாள். என்ன என்று பதிலுக்கு கேட்டான் சிவக்குமார். அப்போது நிர்மலாவை பார்த்து நீலவேணி, அம்மா எனக்கு டீ வேணும், சிவக்குமாருக்கு காஃபி என்று நீலவேணி சொன்னவுடன் இடைமறித்த சிவக்குமார், அத்தை எனக்கும் கூட டீயே போட்டு கொடுத்துருங்க. இல்லைம்மா, நீங்கள் 2 பேருக்குமே காஃபி போட்டு கொடுங்க என்று நீலவேணி சொன்னவுடன் நிர்மலா புரியாமல் பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது நீலவேணி அவளிடம், அம்மா எனக்கு சிவாவுக்கு 2 பேருக்குமே காஃபியே போட்டு, டீ வேண்டாம், ஓகேவா? இப்போது சிவக்குமாருக்காக தான் எப்போதுமே குடித்து பழகி வந்த அந்த டீயை தள்ளி வைக்கிறாள் என்று நீலவேணி சிவக்குமார் மட்டுமல்ல நிர்மலாவும் கூட புரிந்து கொள்கிறாள். நிர்மலா ஹாலில் இருந்து எழுந்தவள் நேராக கிச்சனுக்கு சென்றாள். அப்போது நீலவேணி சிவக்குமாரிடம், என்ன சிவா, நீ கேட்ட மாதிரியே அதுவும் உனக்கு பிடிச்ச கலர்லேயே ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்க, நீ எதுவுமே சொல்லலையே. எனக்கு சந்தோஷமாக இருக்கு வேணி. நான் சொல்கிறத கேட்டு என்னுடைய விருப்பத்துக்காக இருந்த அந்த வேணி இப்போவும் நான் சொல்கிறத மறுக்காமல் கேட்குறாளே அப்படிங்கிற சந்தோஷம் எனக்கு மனசுக்குள்ளே இப்போ கூட நிறைய தான் இருக்குது. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தர வேண்டிய பொறுப்பு சொக்கலிங்க மாமாவை விட எனக்கு அதிகமாக இருக்குது. தேவையில்லாமல் எதையாவது பேசி மறுபடியும் என்னுடைய மனசை கெடுக்க வேண்டாம். கொஞ்சம் அமைதியாரு சிவா என்று பேசிக்கொண்டிருக்க அதையெல்லாம் ஓரக்கண்ணால் கவனித்தபடியே நிர்மலா அடுப்பங்கரை சென்று 2 கண்ணாடி டம்ளர்களில் காஃபி கொண்டு வந்தாள். சிறிது நேரம் அந்த இடம் அமைதியாக இருந்தது. அவ்வப்போது காஃபி பருகியபடியே நீலவேணி சிவக்குமாரை கவனித்து கொண்டிருந்தாள். இவன் உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான ஆண்மகன்தான். இவன் கிடைக்கவில்லை என்று தான் போராடியது சரிதான். எல்லா பெண்களுக்குமே கணவனாக வரப்போகிறவன் அழகானவனாக, அன்பானவனாக இல்லாவிட்டாலும் கூட தன்னை பொறுப்பாக இருந்து கடைசி வரை காப்பாற்றுபவனாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவான். அவன் ஒரு சாதனையாளராக இல்லாவிட்டாலும் கூட தன்னை பாதுகாக்கும் காவலனாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவாள்.
பாரதியார் இறந்த பிறகு செல்லம்மாள் பல ஆண்டுகளாக அவரது நீங்காத நினைவிலேயே தனது மகள்களையும் பேரப்பிள்ளைகளையும் வளர்த்து கடைசியில் கண்மூடும் பொழுது தனது கணவனான பாரதி கவிதை வரிகளை தினந்தோறும் பாடிக்கொண்டே தனது அன்றாட வேலைகளை செய்வாள் என்று நீலவேணி படித்திருக்கிறான். திண்ணை வாயில் பெருக்க வந்தேன், என்னை தேசம் போற்ற தன் மந்திரியாக்கினான். சில நொடிகள் மௌனம். மீண்டும் அவளது குரல், இன்னும் மெல்லியதாக, உடல் எழுப்பும் குரலாக இல்லாமல் அதை விட்டு விலகி செல்லும் அவள் ஆத்மாவின் குரலாய். திருமால் வந்து என் நெஞ்சம் நிறைய புகுந்தான், திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான். அவள் மூச்சு நின்று விட்டது. அவள் அரசன் பாரதி சென்ற திருவடிகளுக்கே பாரதியின் செல்லம்மாவும் சென்று விட்டாள். என் பாட்டி செல்லம்மாள் பெரும் பாக்கியவதி என்று பாரதியின் மகள் வயிற்று பேத்தி சமீபத்தில் எழுதிய ஒரு கட்டுரை நீலவேணியின் நினைவிற்கு வந்து சென்றது. ஒரு கணவன் என்பவன் இறந்த பிறகு கூட அவனது நினைவுகளால் நிரப்பப்பட்டு மனைவி என்பவள் கடைசி உயிர் மூச்சு வரை வாழ வேண்டும். அது பாரதியுடைய மனைவி செல்லம்மாளுக்கு நடந்தது. லட்சத்தில் ஒரு சில மனைவிகளுக்கு மட்டுமே அப்படி ஒரு பாக்கியம் அமையும். நீலவேணி மனமுழுக்க ஆனந்திக்கு அந்த பாக்கியம் அமைந்ததாகவே நினைத்தாள். திடீரென அவளுக்கு புரை ஏறியது. சற்றேறக்குறைய அதே நேரம் பரிமளம் வீட்டில் ஆனந்தி மற்றும் குழந்தைகள் அனைவரும் சாப்பிட்டு கொண்டிருந்தனர். ஆனந்திக்கு புரை ஏறியது. அருகில் இருந்த பரிமளம் ஆனந்தியிடம், பார்த்து சாப்பிடுமா, மெதுவாக சாப்பிடு, இந்த தண்ணியை குடி என்று சொல்லியபடியே ஆனந்தியின் தலையை பின்புறமாக மெதுவாக தட்டினாள். ஆனந்தி பரிமளம் சொன்னது போல் தண்ணீரை குடித்துவிட்டு மிகவும் அமைதியாக எதையோ சிந்தித்தவளாக இருந்தாள். அத்தை, என்ன இன்னும் உங்கள் பிள்ளைய காணோம்? தெரியலையம்மா, நீ ஒரு ஃபோனை போட வேண்டியது தானே? நான் 4 ஃபோனுக்கு மேலே போட்டுட்டேன் அத்தை, அவர் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறார். எங்கே தான் அப்படி போனான்னு தெரியலையே. பரிமளம் சற்று யோசித்தவளாக தன்னுடைய மொபைல் ஃபோனிலிருந்து தனது மகன் சிவக்குமாருக்கு தொடர்பு கொண்டாள். சிவக்குமாரது ஃபோன் ஒலித்தது. அதை அருகில் இருந்த நீலவேணி கவனித்தாள். அதில் அம்மா காலிங் என்று வந்ததை பார்த்தாள். சிவக்குமார் நீலவேணியிடம், அம்மா தான் பேசுகிறாங்க, நான் வீட்டுக்கு போகும்போது காரில் பேசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு எழுந்தான். பங்குனி மாத அந்த கோடை காலத்து வெப்பம் தவிக்கும் அந்த நிலையிலும் கூட சிவக்குமாரது அருகாமை அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அவன் செல்வதை வேதனையுடன் பார்த்து கொண்டிருந்தாள். வாசல் வரை இருவருமே வந்தவர்கள். சிவக்குமார் காரை எடுத்து கிளம்பும் வரை அமைதியாக இருவருமே அவனை பார்த்து கொண்டிருந்தார்கள். நிர்மலா கையை அசைத்துவிட்டு உள்ளே சென்றாள். நீலவேணி அவனை பார்த்தபடியே நின்று கொண்டிருந்தாள். அவனும் அவளை பிரிய மனமில்லாதவனைப் போல அங்கிருந்து காரை மெல்ல நகர்த்தினான். தற்செயலாக அவனது காரின் இடப்புறம் இருந்த அந்த மிரரை பார்க்க அவள் அவனை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டே இருந்தாள். திருமகள் தேடி வருவாள் பகுதி 57. திருமகள் தேடி வந்தால் பகுதி 57. படகு போல நகரும் மாலை நேரம் வீட்டில் ஒரு அமைதியான சப்தம். ஆனால் அந்த அமைதி அல்ல, அது பேசாமல் இறங்கிய மன அழுத்தத்தின் மூடிய ஒலிகள். அது அங்கே சிலருக்கு மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தது. பரிமளம் சிவக்குமாரின் அருகில் நின்று ஒரு தாயாக கடுமையாக கத்திக் கொண்டிருந்தாள். சிவா, காலையிலிருந்து உன்னை காணுமே, எங்கே போயிருந்த? சிவக்குமார் அமைதியாக மூச்சை இழுத்து விட்டான். சிவா, உன்னை தான் கேட்குறேன், எங்கே போயிருந்தேன்னு கேட்குறேன், பதில் இல்லையே. ஆனந்தி உனக்கு எத்தனை தடவை ஃபோன் செஞ்சுருக்கா தெரியுமா? ஃபோனை எடுக்கவே இல்லையே நீ. டேய், உன்னை எப்படியாவது சரி பண்ணலான்னு நானும் நினைக்கிறேன், ஆனால் நீ சரியாக மாட்டேன்னு நினைக்கிறேன். அம்மா, நான் எங்கேயும் போகலம்மா. சிவா, நீ என்கிட்ட உண்மையை மறைக்காத, தயவு செஞ்சு சொல்லி எங்கே போயிருந்த? அவளது கேள்விக்கணைகளை தாங்க முடியாமல் சிறிது நேரம் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான். பிறகு சொன்னான், அம்மா, நான் சொக்கலிங்கம் மாமாவை பார்க்கறதுக்காக போயிட்டு இருந்தேன். எங்கே, ஜெயிலுக்கா? ஆமாம்மா. டேய், இப்போதான் நம்ம குடும்பத்தை பழி வாங்கினவனுக்கு இறைவன் தண்டனையை கொடுத்துட்டான்னு நினச்சிட்டு இருக்கேன். நீ கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் அவனை போய் பார்க்கறதுக்காக ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்கிறிய. பிள்ளையாடா நீ? அம்மா, எடுத்த உடனே நம்ம யாரையும் தப்பாக நினைக்க முடியாதும்மா. டேய்,
எத்தனை வருஷம்டா நீ குழந்தையா இருக்கும்போது நடந்ததுடா இது? நான் யாரடா எடுத்த உடனே நினச்சேன்? 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுடா. இவ்வளவு காலமாக ஒருத்தன் தப்பு பண்ணிட்டு தெருவில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். நீ போய் எடுத்த உடனே நினைக்கிறேன்னு சொல்கிற? அம்மா, நான் அவரை ஜெயிலில் பார்த்தேன், நடந்ததெல்லாம் சொன்னார். உனக்கு சூழல் வரும்போது நானே சொல்கிறேம்மா, அப்பா இறப்புக்கும் சொக்கலிங்க மாமாவுக்கும் உண்மையிலேயே சம்மந்தம் இல்லைம்மா. நான் சொல்கிறத கொஞ்சம் நம்பு. நான் தானே அப்பா இறப்புக்கு காரணமாக இருக்கிறவங்கள கண்டுபிடிக்கணும்னு சொன்னது. நான் தானே சேஷன் அலைஞ்சேன். நான் தானே அந்த தலைவாசலுக்கெல்லாம் வந்தேன், விசாரித்தேன். நானே பின்வாங்குவேனா? கொஞ்சம் யோசிச்சு பாருமா. டேய் முட்டாள், உனக்கு அறிவு இருக்காடா? ஒரு குடும்பத்தை நிர்மூலமாக்கிட்டு தன்னுடைய சுய லாபத்துக்காக ஒருத்தன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்காக இவ்வளவு பறிஞ்சு பேசுகிற? பரிமளத்தின் முகத்தில் கடுமையான எதிர்வினை. அவள் குரல் கூச்சலிடவில்லை, ஆனால் கண்கள் மட்டும் அனலாக அவனை எரித்து கொண்டிருந்தது. அந்த மனுஷனை இன்னமும் நம்புறியாடா நீ? அந்த மனுஷனால தாண்டா என் புருஷன், உங்க அப்பா. அவள் மூச்சு அடங்க மறுத்தது. ஒரு நொடி நடுநிலையாய் நின்றாள். கண்களில் நீர் துளிகள் தோன்றின. நீ அவருக்காக பறிஞ்சு பேசுறது எனக்கு புரியலடா, கொஞ்சம் கூட எனக்கு விருப்பம் இல்லாதல என்றாள். பரிமளத்தின் கடுமையான வார்த்தைகள் வீசிக்கொண்டிருந்த பொழுது அங்கே இருந்த மகனும் மகளும் தங்களுக்குள் எதையோ உணர்ந்தனர். அம்மாவும் அப்பாவும் ஏன் இப்படி பேசிட்டு இருக்காங்க? என்ன பண்றாங்க? அப்பா ஏன் பேசாம இருக்கார்? அவர்கள் கண்களில் ஒரு கலக்கம். சிவக்குமார் அதை மெதுவாக கவனித்தான். அவர்கள் அருகே வந்து மடியில் மகளையும் கையில் மகனையும் அணைத்து கொண்டு, பாப்பா என்னாச்சுமா? ஒன்றும் இல்லைப்பா. குழந்தைகள் எதையோ சொல்வதற்கு பயந்தபடி இருந்தது. அம்மா பாட்டிக்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு அந்த ஃபேவரட் புக்கு அலமாரியில் இருக்குல்ல? ஆமாம், என் ரூமில் இருக்குது, போய் படிச்சிட்ருங்க, அப்பா வந்துடுறேன் என்ன? அவர்கள் தூய முகத்தில் கொஞ்சம் குழப்பம் இருந்தாலும் கூட அப்பாவின் குரலில் இருந்த மென்மை அவர்களை சமாதானப்படுத்தியது. அவர்கள் நகர அந்த இடத்தில் பசுமையான காற்று வந்தது போல் ஒரு அமைதி. ஆனந்தி அந்த தருணத்தை பார்த்தபடி இருந்தாள். அது அவளுக்குள் இருந்த காயங்களை மெதுவாக சீவியது. இருவரும் உடனே சளைக்காமல் பேசாமல் நின்றிருந்தனர். அப்போது பரிமளம் சற்று வெகுளியுடன், அந்த சொக்கலிங்க மேலே இன்னமும் நம்பிக்கை வைக்கிறியாடா நீ? அந்த மனுஷனால தாண்டா எல்லாமே. சிவக்குமார் அமைதியாக ஆனால் உறுதியாக சொன்னான். அம்மா, அவர் குற்றவாளி இல்லைம்மா, அவர் செய்யலை. நிச்சயமா உண்மை உனக்கு தன்னால் வெளியில் வரும் என்றான். அந்த வார்த்தை மின்னலை போல இருந்தது. பரிமளத்தின் முகம் வெறித்தது. அப்படி ஒரு பதில் அவளுக்கு எதிர்பாராமல் கிடைத்தது அவனிடமிருந்து. அவள் நடுக்கத்தில் அமர்ந்தாள். ஒரே மூச்சில் சுவாசிக்க முடியாத மாதிரி இருந்தது. நீ சொல்றது உண்மையாடா? விழிகளால் மட்டுமே கேட்டாள். உடல் சற்றே சிலிர்த்தது. மெதுவாக மூச்சு விட்டாள். நாற்காலியில் அமர்ந்தாள். அந்த மௌனத்தில் மெதுவாக நடந்து வந்த ஆனந்தி, கண்களும் குரலும் மென்மையாக. அந்த நேரத்தில் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்த ஆனந்தி அவனிடம், நீலவேணி எப்படி இருக்கா என்றாள். சிவக்குமார் முக்கால் பாதி நிலைமையில் உண்மையை சொல்லலாமா இல்லை சமாளிக்கலாமா? அவன் நினைவில் நீலவேணி விஷம் குடித்த காட்சி, ஜீவன் அழைத்து சென்ற காட்சி, அன்று காலையில் அமைதியாக இருந்தது, எல்லாம் அவன் முன்னே வந்து போனது. ஏங்க, நீங்கள் பார்த்து ஏதாவது ஆறுதல் சொல்லிட்டு வந்திருந்தீங்கன்னா அவளுக்கு நல்லா இருக்கும்ல, ஆனந்தி மெதுவாக சொன்னாள். அந்த வார்த்தைகளில் வருத்தம் இருந்தது, குறையில்லை. ஒரு மென்மையான விருப்பம் மட்டுமே இருந்தது. சிவக்குமார் சற்று தலை குனிந்தான். ஒரு பக்கத்தில் தாயின் கோபம், மறுபக்கத்தில் மனைவியின் கசப்பில்லாத ஒரு வருத்தம். அவனுக்குள்ளே ஒரு சப்தம். இவங்க இருவருக்கும் உண்மையில நீலவேணி கிட்டன் தான் ஆறுதலாக பேசிக்கொண்டிருந்ததை கூறினால் என்ன நடக்கும்? உண்மை எப்போதுமே கசக்கும். ஆனால் எங்காவது ஒரு மூலையில் அந்த உண்மை இனித்து கொண்டுதானே இருக்கிறது. என்ன நடக்கும்? உண்மை அவங்க இருவரையும் இணைக்க வாய்ப்பிருக்கா இல்லையா?
ஆனந்திக்கு சிவக்குமாரை பற்றி நன்கு தெரியும். அவனை ஊடுருவி ஆழ்மனதில் இருக்கும் விஷயத்தை கொண்டு வரும் சக்தி படைத்தவள் ஆனந்தி. இப்போதும் கூட அவன் மனதை ஊடுருவி கொண்டிருந்தாள். அங்கே பரிமளம் அதிர்ச்சியில் செய்வதறியாமல் திகைத்தபடி இருந்தாள். திருமகள் தேடி வருவாள். பகுதி 58. திருமகள் தேடி வந்தாள். பகுதி 58. நள்ளிரவு மணி 1. ஆனந்தி உறக்கம் வராமல் உருண்டு கொண்டிருக்க சிவக்குமார் எழுந்து உட்கார்ந்தான். அருகில் குழந்தைகள் சிவானியும் திருமூர்த்தியும் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தனர். ஆனந்தி புரண்டு கொண்டிருப்பதை சிவக்குமார் பார்த்தான். ஆனந்தி, குரல் கேட்டதும் புரண்டவள் விழித்தாள். மாமா, என்னாச்சு? தூக்கம் வரலையா? சிவக்குமாரை பார்த்து ஆனந்தி கேட்டாள். ஏய், நீ தூக்கம் வராமல் புரண்டுகிட்டு இருக்கியே, அதான் என்னன்னு நான் கேட்டேன். நீ என்னடானா என்ன கேட்குற? இல்லை மாமா, எனக்கு தூக்கம் வரல. ஆனந்தி குரலில் சற்று சொல்ல முடியாத துயரம் இருந்ததை சிவா கவனித்தான். ஆனந்தி, என்னன்னு சொல்லு. இல்லை, என்கிட்ட கேட்குறதுக்கும் சொல்கிறதுக்கும் உனக்கு என்ன தயக்கம்? சிவக்குமார் ஆனந்தியின் கைகளை பிடித்து கொண்டு மெதுவாக கேட்டான். இல்லை மாமா, அத்தை மதியம் உங்ககிட்ட கேட்டாங்க எங்கே போயிருந்தீங்கன்னு. நீங்கள் சொக்கலிங்க மாமாவை பார்க்க போயிருந்தேன்னு சொன்னீங்க. மனசளவில் அத்தை எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு நீங்கள் கவனிக்கலையே. ஆனந்தி, நான் கவனித்தேன். அம்மாவை பற்றி எனக்கு தெரியாதா? அவங்க மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். என் மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். எங்கள் 2 பேரையுமே நல்லா தெரிஞ்சு வச்சவன் நீ தானே. அத்தையும் மருமகளும் சிந்தனை செயல் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியுமே. அவங்க மதியம் வருத்தப்பட்டாங்க, இப்போது அவங்கள நினச்சி நீ ராத்திரியில் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க, கரெக்டா? சிவக்குமார் சொல்ல சொல்ல ஆனந்தி அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். ஆனந்தி, நான் தேவையில்லாமல் எதிர்த்து பேச மாட்டேன் அம்மாவேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஆமாம், ஆனால் இன்றைக்கி அவங்கள நீங்கள் பேச விடாமலே பேசிக்கிட்டே இருந்தீங்களே மாமா, அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு என்று பேசிக்கொண்டிருக்கும் ஆனந்தியின் கண்களில் அவளை அறியாமலேயே கண்ணீர் வந்து சடாரென அதை துடைத்தும் கொண்டாள். ஆனந்தி, நீ அழாத. மனசால நான் எந்த தவறையுமே செய்யலை, நான் நம்புகிறேன். இல்லை மாமா, நீங்கள் மனசால தவறு பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் உணர்வுகள் உங்களை தவற பண்ண வைக்கும், அதுவும் எனக்கு நல்லா தெரியும். நீலவேணியை பார்க்காம வரமாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவருடைய அப்பா ஜெயிலுக்கு போயிருக்காரு, அதுவும் ஒரு கொலை பண்ண கேஸுக்காக. நிச்சயமாக நீலவேணியை அந்த வேதனையை தாங்கிட்டு இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதே போல் நீலவேணி படுற வேதனையை நீங்களும் பார்த்துட்டு இருக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியுமாம்மா. அதனால தான் கேட்டேன், நீங்கள் நீலவேணியை போய் பார்த்துட்டு வந்தீங்களா, அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வந்தீங்களான்னு. ஆனந்தி, நடந்தது எல்லாமே உங்ககிட்ட என்னால் சொல்லாமல் இருக்க முடியாது. அம்மாவை விட உனக்கு என்னை பற்றி நல்லா தெரியும். கண்டிப்பாக தெரியும் மாமா, அதனால தான் உங்ககிட்ட நான் இவ்வளோ பேசுகிறேன். இல்லை, முதல்ல நான் வீட்டுக்குள்ளே போகிற ஐடியாவே இல்லை. நான் வெளியில் தான் அவங்க நிர்மலாத்தையை விட்டுட்டு கிளம்பும் போது ஒரு வார்த்தை, நீலவேணிக்கிட்ட நான் கிளம்புறேன்னு ஒரு சத்தம் தான் கொடுத்தேன். அவள் வரல, கிளம்பலான்னு காரை நகர்த்தும் போது தான் அவள் எனக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்தா. ஆனந்தி வைத்த கண் வாங்காமல் அவனை பார்த்து கொண்டிருந்தாள். என்ன அதிர்ச்சியை கொடுத்திருப்பா என்று மனதிற்குள் ஓடிக்கொண்டிருந்தது அவளுக்கு. ஃபுல்லாக கருப்பு புடவையில் வெளியில் வந்து நின்னா ஆனந்தி. ஏன், அவளுக்கு என்ன பைத்தியமா? அப்பா ஜெயிலுக்கு போயிருக்காருன்னு துக்கத்தில் அப்படி பண்ணலாம். இல்லை ஆனந்தி, ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னால், நான் பார்க்க போகிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னால் தான் அந்த ஜீவன் வந்துட்டு போயிருக்காரு. சரி என்று ஆர்வமாக கேட்டாள் ஆனந்தி. ஏற்கனவே பொண்ணு பார்க்க ஆரம்பித்த சூழலில் இருந்து ஜாதகம் சரியில்லை அப்படின்னு அதிலிருந்து ஒரு மீளணுங்கிறதுக்காக வேண்டாம் இந்த நிச்சயம்னு ராஜாங்கம், அதாவது ஜீவனோட அப்பாவும் அம்மாவும் முடிவெடுத்திருக்காங்க. அதை சரி பண்ணுறதுக்கு தான் கொஞ்ச நாளைக்கு முன்னால் அவங்களும் திருமணஞ்சேரி போய் அந்த தடை விலகிறதுக்காக சில சிறப்பான பரிகாரம்லாம் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனால் அவங்க போயிட்டு வந்த கொஞ்ச நாள்லையே தினேஷ் அவங்க அக்கா கல்யாணம் பண்ண அந்த மண்டபத்திலேயே ராஜாங்கத்தை போலீஸ் கைது பண்ணாங்க இல்லையா. அந்த ஒரு சம்பவம் நடந்ததால் நீலவேணியை பெண் பார்த்த சம்பவம் தான்
இந்த முழுக்க இதுக்கு காரணம் தன்னுடைய நிலைமைக்கு இதுதான் காரணம்னு ராஜாங்கமே ஒரு முடிவு பண்ணியிருக்காரு. இப்படி எல்லா விஷயங்களையுமே அவருடைய நிலம் சம்பந்தமான விஷயமா இருக்கட்டும், அவங்க தொழில் சம்பந்தமான காரியமாக இருக்கட்டும், எல்லாமே தடையானதுக்கு நீலவேணியை பின் பார்த்துட்டு வந்தது தான் காரணம்னு அவங்க வீட்டில் நீலவேணியை வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவோ ஜீவன் பார்த்து கடைசியில் ஜீவனும் அதுக்கு சம்மதிச்சுட்டு வந்து சொல்லிட்டார். சொல்ல சொல்ல ஆனந்தி அதிர்ச்சி அடைந்தாள். இல்லை, அந்த பிரச்சனை சரியாயிடுச்சு தானே நான் நினச்சேன் மாமா. இல்லை ஆனந்தி, அந்த பிரச்சனை சரியாகலை. மொத்தமாகவே 2 வீட்டுக்காரங்களும் இந்த கல்யாணமே வேண்டாங்கன்னு, அதாவது முடிஞ்சிருச்சு இல்லைன்னு 2 வீடுமே முடிவுக்கு வந்துட்டாங்க ஆனந்தி. ஆனந்தி அதிர்ச்சியாக பார்த்து கொண்டிருந்தால், என்ன ஏதுன்னு நீங்கள் அந்த ஜீவன்கிட்ட பேசி பார்க்கலாமே மாமா. இல்லை ஆனந்தி, நான் சாதாரணமாக பேசலாம். நாம் வலுக்கட்டாயமாக ஒரு பிரச்சனையை தொடர்ற மாதிரி வச்சுருவோமோ. நாம் என்ன பேசினாலும் சரி, அதை சரி பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியுது. ஜாதக பிரச்சனை இருக்குன்னு ஒருத்தங்க நினச்சிட்டாங்கன்னா அதன் பிறகு அவங்க முடிவை யாராலையுமே மாற்ற முடியாது ஆனந்தி. ஏதாவது ஒரு பிரச்சனை எங்கேயாவது நடந்தால் கூட அதனால தான் இருக்குமோ இதனால தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவங்க நம்ம மேலே பாய்ஞ்சிருவாங்க. ஆனந்திக்கு ஒரு புறம் நீலவேணிக்கு திருமணம் நடக்கவில்லை, திருமணம் தள்ளி போகிறது என்ற அச்சமும் பதட்டமும் இருந்தாலும் கூட, இன்னொரு புறம் நீலவேணி மறுபடியும் நமது கணவன் சிவகுமாரை முன்பை விட அதிகமாக நெருங்கி விடுவானோ என்ற பயமும் அவளிடம் தொற்றிக்கொண்டது. என்ன பண்ணலாம்னு எனக்கு தெரியலையே, ஒன்றுமே புரியலையே. நீங்கள் எதாவது யோசிச்சிருக்கீங்களா? என்ன பேசிட்டு வந்தீங்க? என்ன பண்ணலான்னு நினைக்கிறீங்க? எதா இருந்தாலும் தயவு செஞ்சு ஒளிமறைவு இல்லாமல் சொல்லிடுங்க மாமா. இல்லை ஆனந்தி, எனக்கு ஒன்றுமே புரியல. முதல்ல சொக்கலிங்க மாமா வெளியில் வரணும். இதில் மிக முக்கியமாக நான் மட்டும் இல்லை, ஆனந்தி, நீயும் அம்மாவும் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து சைன் பண்ணணும். சொக்கலிங்க மாமா மேலே எங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை, எங்கள் அப்பா இறப்பில் அப்படின்னு சொல்லிட்டு நீயும் கையெழுத்து போடணும், நானும் கையெழுத்து போடணும், அம்மாவும் கையெழுத்து போடணும், உங்கள் அம்மாவும் கையெழுத்து போடணும். இந்த 4 பேரும் சேர்ந்து கையெழுத்து போட்டால் தான் அந்த கேஸு கொஞ்சம் கொஞ்சமாக செயல் இழக்க ஆனந்தி. இல்லைன்னா யாராவது ஒரு ஆள் கையெழுத்து போடலைன்னா கூட சொக்கலிங்கம் மேலே சந்தேகமாக இருக்குன்னு அம்மாவோ இல்லை உங்கள் அம்மா சொன்னால் கூட சொக்கலிங்க மாமா வெளியில் வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனந்தி புரியாமல் பார்த்தாள். மாமா, நீங்கள் தானே எங்களை கூட்டிகிட்டு போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சு கையெழுத்துலாம் போட வச்சிங்க. ஆமாம் ஆனந்தி, ஆனால் சொக்கலிங்க மாமா மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லலையே. நான் கொடுக்க சொன்னது பொதுவான ஒரு கம்ப்ளைண்ட், அவ்வளோதானே. அப்படி தானே நம்ம கொடுத்துருக்கோம். ஆனால் டிபார்ட்மெண்ட்டை தேடி முதல்ல சந்தேகத்துக்கு இடமான ஆளுகளை கைது பண்ணியிருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் முதல்ல ராஜாங்கத்தையும் அப்புறம் சொக்கலிங்கத்தையும் கைது பண்ணியிருக்காங்க மாமா. என்ன மாமா சொல்கிறீங்க? ராஜாங்கத்துக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம்? அவங்கள இதுக்காக தான் கைது பண்ணாங்களா? ஆனந்தி, இது உனக்கு சொன்னால் புரியாது. இவங்க ரைஸ் மில்லுக்கு நெல் ஏற்றிட்டு வர்றது, அரிசியை கொண்டுட்டு போகிறது, இந்த மாதிரியான வேலையை செஞ்சிட்ருக்க ஒரு லாரி ஓனர் இருந்தார் தலைவாசல்கிட்ட. அது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட வேலை பார்க்குற ஒரு டிரைவர் இருந்தார். அவங்க 2 பேருமே அப்பாவுடைய மரணத்துக்கு காரணமாக இருப்பாங்கன்னு அந்த டவுட்டில் தான் போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. சம்மந்தப்பட்ட டிரைவர் அவர் நோய்வாய்ப்பட்டு எப்போவோ இறந்துட்டார். திடுதிப்புன்னு லாரி ஓனர் ராமலிங்கம் இறந்துட்டார். ராமலிங்கம் இறக்கும்போது தான் சொக்கலிங்க மாமாவை பற்றி ஒரு வித ஹிண்ட்டாக ஒரு தகவலாக சொல்லிட்டு போனார். ஆனால் அந்த அடிப்படையில் தான் போலீஸ் சொக்கலிங்க மாமாவை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ராஜாங்கத்துக்கும் நம்ம அப்பாவுடைய மரணத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்னு தெரிஞ்சிட்டதுக்கப்புறம் ராஜாங்கத்தை வெளியில் விட்டுட்டாங்க. அதுவும் பெயிலில் தான் வெளியில் வந்திருக்காரு. இப்போது சொக்கலிங்கம் மேலே தவறு இல்லை அப்படின்னு சொக்கலிங்க மாமா எங்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுலேருந்து தெரியுது. அப்படின்னா அது இயல்பாக நடந்த மரணம்னு நீங்கள் நம்புறீங்களா மாமா? ஆனந்தி, இயல்பாகவும் நடந்திருக்கலாம், பிளான் பண்ணியும் செஞ்சுருக்கலாம். இயல்பாக நடந்த ஒன்றை பிளான் பண்ணி செஞ்சதாக சொல்லி நாம் யார் மேலேயும் பழி வாங்கணும்னு முடிவு பண்ணோம்னா அடுத்த தலைமுறைக்கு அந்த பாவம் நம்மளை தாக்கும். அதே சமயம் திட்டமிட்டு இப்படி ஒரு செயலை செஞ்சு நாம் அவங்கள கண்டுக்காமல் விட்டுட்டாலும் கூட அந்த குடும்பத்தில் யார் இந்த சம்பவம் நிகழ்த்துறதுக்கு காரணமாக இருந்தாங்களோ அவங்க வீட்டில் குடும்பத்தில் அடுத்தடுத்து பிரச்சனைகள், அவங்கள தண்டிக்காமல் நாம் அவங்கள விட்டாலும் கூட இறைவன் நிச்சயமாக அவங்கள தண்டிக்காமல் விட மாட்டா. இதுதான் உண்மை ஆனந்தி. மாமா, உங்களுக்கு வேறு யார் மேலேயே சந்தேகம் இருக்கா? ஆனந்தி, நாம் யாரை சந்தேகப்படுறது? சொக்கலிங்க மாமாவுடைய ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தா வேறு ஒருத்தர் மேலே எனக்கு சந்தேகம் இருக்குது. ஆனால் அவர் மேலே நான் சந்தேகப்படுறேன்னு தெரிஞ்சாலே மாணிக்கம் பெருமாளுடைய குடும்பமே வருத்தப்படுமே. அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்துக்காக நான் சந்தேகப்பட்டுட்டு இருக்க அந்த நபர் நிறைய உழைச்சிருக்காரு.
இப்போ அவர் நிதானமான நிலைமையில இல்லை, ஆஸ்பத்திரியில் கோமா ஸ்டேஜில் இருக்கார். யார் மாமா அந்த பெரியவர் பழனி வேலையா சொல்கிறீங்க? ஆமாம் ஆனந்தி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? தினேஷ் அக்கா கல்யாணத்தப்போ சொக்கலிங்க மாமாவை ஆளுகளை விட்டு, அதுவும் ஒரு ஒரு வக்கீலை வச்சு தோப்புல பங்களாவில் கடத்தி வச்சு அவங்கள கையெழுத்து போட சொல்லி இந்த பழனி வேலையா தான் துன்புறுத்திருக்காரு. அதுக்கு உடந்தையா அந்த வக்கீலையும் அந்த பெரியவர் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காரு அடியாளுகளோட. மாமா, நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒன்றுமே தெரியலையே, தலை சுற்றுதே, எனக்கு எதுவுமே தெரியாது மாமா. ஆனந்தி, இது உனக்கும் தெரியாது, அம்மாவுக்கும் தெரியாது. நீ அம்மா கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். இது நாளைக்கு அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா சொக்கலிங்கம் பெருமாளுடைய வீட்டுக்கு தெரிஞ்சால் ரொம்ப சங்கடப்படுவாங்க. அப்புறம் மாணிக்கம் பெருமாளுடைய மகன் கிரியும் நானும் போய் தான் இதை சைலண்ட்டாக முடிச்சுட்டு வந்தோம். ஆனந்தி புரியாமல் பார்த்தாள். மாமா, என்னென்னவோ சொல்கிறீங்களே மாமா, என்னென்னவோ நடக்குது நம்மளை சுற்றி, எனக்கு தெரியாமல் இவ்வளோ நடந்துகிட்ருக்கே. உண்மைதான் ஆனந்தி, நாம் நல்லவங்கன்னு நினைக்கிற யாருமே நல்லவங்களா இல்லை. அதே போல் நாம் கெட்டவங்கன்னு நினைக்கிறோம் இல்லையா? எல்லாருமே நாம் நினைக்கிற மாதிரி கெட்டவங்களும் கிடையாது. அதனால தான் என்னால் யார் மேலேயும் ஒரே முடிவாக சந்தேகப்பட முடியலை, சொக்கலிங்க மாமா உட்பட சொல்கிறேன் ஆனந்தி. தொடர்ச்சியாக எதையோ பேசிக்கொண்டே ஆனந்திக்கு நிறைய விளக்கங்களை சிவகுமார் கொடுத்து கொண்டே இருந்தான். ஆனந்தி ஏதும் புரிந்தும் புரியாதது போன்று கேட்டுக்கொண்டே இருந்தவள் ஒரு கட்டத்தில் தூங்கியே விட்டாள். பேசிக்கொண்டிருந்தவன் திரும்பி பார்த்ததும் ஆனந்தி தூங்கிவிட்டதால் தான் என்ன செய்ய போகிறோம்? ஆனந்திக்கு சந்தேகப்படாமல் எப்படி நீலவேணியை காப்பாற்றுவது? எல்லாவற்றுக்கும் மேலாக அம்மாவிடம் இதை எப்படி நம்ப வைப்பது? அவர்கள் நம்புவார்களா? அம்மா நம்மளை பற்றி என்ன நினைப்பார்கள்? முதலில் ஒரு நல்ல வக்கீலாக பார்த்து சொக்கலிங்க மாமாவை வெயிலில் வெளியே எடுக்க வேண்டிய வேலையை செய்ய வேண்டும். ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஆனந்தி, அம்மா மற்றும் அத்தை எல்லோரிடமும் மெல்ல மெல்ல சொக்கலிங்கம் மீது சந்தேகம் இல்லை என்று கையெழுத்து வாங்கிவிட வேண்டும் என்று தீர்மானித்தான். ஏதேச்சையாக போனை பார்த்தான். நீலவேணி வாட்ஸ்அப்பில் 2-3 முறை அவனை தொடர்பு கொள்ள முயன்றிருப்பது தெரிந்தது. நேரம் இரவு 3 மணியை கடந்துவிட்டது. இதன் பிறகு அவளிடம் இந்த நேரத்தில் பேசுவது உசிதமான காரியம் அல்ல என நினைத்து காலையில் தொடர்பு கொள்கிறேன் என்பது போல ஒரு மெசேஜை மட்டும் போட்டுவிட்டு சற்று கண்மூடினான். எப்போது தூங்கினோம் என்று அவனுக்கே தெரியவில்லை. ஒரு புறம் ஆனந்தி, இன்னொரு புறம் நீலவேணி, மற்றொரு புறம் பரிமளம். இது எல்லாவற்றையும் தாண்டி தலைவாசல் பெரியவர்கள் வெங்கடாசலம் மற்றும் மருதமுத்துவும் கூட அவனை பார்த்து சிரிப்பது போல அவனுக்கு தோன்றியது. திருமகள் தேடி வருவாள் பகுதி 59. திருமகள் தேடி வந்தாள் பகுதி 59. மாணிக்கம் பெருமாள் இனிப்பு கடை காலையிலேயே விசேஷ காலமாதலால் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. கேஷியர் தினேஷ் அன்றும் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருந்தான். அப்போது சிவகுமார் கடைக்கு வந்து வழக்கமாக பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபட்டு விட்டு கடைசியாக தனது மாமா மற்றும் தந்தை பூட்டோவையும் வணங்கிவிட்டு சற்று நேரம் கல்லாவில் அமர்ந்தான். தினேஷ் மெதுவாக சிவகுமாரிடம், சார், உங்களை பார்க்குறதுக்கு நல்ல சிவம்னு ஒருத்தர் வெயிட் பண்ணுறார். ஓ அப்படியா என்று எழுந்தவன் வேகமாக உள்ளே சென்றான். அங்கே ஃபேமிலிக்காக ஒதுக்கப்பட்டிருந்த ஒரு கேபினில் நல்ல சிவம் அமர்ந்திருந்தார். ஐயா வணக்கம். குரல் கேட்டு நல்ல சிவம் நிமிர்ந்தார். தம்பி வணக்கம், எப்படி இருக்கீங்க? சாதிச்சிட்டீங்க. இவ்வளவு வேகமாக நீங்கள் செயல்படுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஐயா, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியலையே. சிவகுமார் சற்று யோசனையுடன் கேட்டான். இல்லை தம்பி, உங்கள் அப்பா இறப்புல சந்தேகம் இருக்குன்னு முதல்ல நான் தான் உங்ககிட்ட சொன்னேன். ஞாபகம் இருக்கா? ஆமாம் சார், நல்லா நினைவு இருக்குது. அதுக்கப்புறம் தான் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போனீங்க, ஆக்சிடெண்ட் ஆன இடத்த பார்த்தீங்க. அதுக்கப்புறம் எங்கே உங்கள் அப்பாவும் மாமாவும் அந்த இடத்த வாங்கிறதுக்கு பிளான் பண்ணாங்களோ, கிளையை திறக்கிறதுக்கு பிளான் பண்ணாங்களோ, அந்த ஊர், அதான் அந்த தலைவாசல் பக்கம் போனீங்க. அதனுடைய தொடர்ச்சியாக நீங்கள் சந்தேகப்படுற ஆட்கள் ஒரு சிலர் இறந்துட்டாங்க. இப்போ கடைசியாக இருக்கிற அந்த முக்கிய குற்றவாளியை ஜெயிலுக்கு அனுப்பிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம் தம்பி. சிவகுமார் அவரை ஆழ்ந்து கவனித்தான். எத்தனையோ விஷயங்களை இவர் தூரத்தில் நின்று கவனித்து கொண்டிருக்கிறார். உண்மையிலேயே இவர் நல்ல மனிதரா அல்லது தேவையில்லாத விஷயங்களில் மூக்கை நுழைப்பவரா என்று சிவகுமார் அவரை பற்றிய ஆய்வில் ஈடுபட்டான். தம்பி, இவனுக்கு எதுக்குடா தேவையில்லாத வேலை, அப்படித்தானே யோசிக்கிறீங்க? அப்படி இல்லை தம்பி, இந்த கடைக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது.
உங்கள் அப்பாவுக்கு ஒரு பேர் இருக்குது. அது சீர்குலையும் போது உங்களுக்கு யாராவது ஒருத்தர் உதவி செஞ்சு அதை சரி பண்ணுவாங்க. இது உலக நியதி. என் நிலம் சம்பந்தமாக ராஜாங்கத்துக்கு நான் கோர்ட்டில் நோட்டீஸ் விட்டப்போ ராஜாங்கத்தோட பையன்தான் உங்கள் மேனேஜர் சொக்கலிங்கத்தோட பொண்ணை கல்யாணம் பண்ணுறதா கேள்விப்பட்டேன். இது எல்லாம் பழைய தகவல் தான், இருந்தாலும் சொல்கிறேன். சொக்கலிங்கம் பொண்ணு பிரச்சனை, என்னோடய நிலப்பிரச்சனை, 2 பிரச்சனையிலேருந்து ஒரே நேரத்தில் ராஜாங்கமும் வெளியில் கொண்டு வந்துட்டேன். நீங்கள் இதுவரைக்கும் இருந்த இந்த மொத்த பிரச்சனையில் இருந்தும் நீங்களும் வெளியில் வந்துட்டீங்க. நானும் என்னுடைய நிலப்பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துட்டேன். அதே நேரத்தில் ரொம்ப வருஷமாக பேசாத எங்கள் அக்கா கூட முன்னைய விட எங்கள் உறவு இப்போ பலமாக இருக்குது. எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று பின்னி பிணைஞ்சது தானே. அதனால தான் உங்களை நான் பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன் என்று நல்ல சிவம் சிவகுமாரிடம் தொடர்ச்சியாக விலாவாரியாக பேசி கொண்டிருக்க, இவருக்கு எல்லாமே தெரிந்திருக்கிறது, இவர் உண்மையிலேயே மிக முக்கியமான ஆள்தான் என்ற ரீதியில் அவரை கவனித்தான் சிவகுமார். ஆனாலும் அவருக்கு உண்மை தெரியாமல் இருக்கிறதே, இப்பொழுது நாம் அதை தெரிய வைத்து விட வேண்டும் என்று நினைத்தான். அங்கிருந்து தினேஷை வரவழைத்தான். எங்கள் 2 பேருக்கும் ஸ்ட்ராங்காக காஃபி கொடு. அதற்குள் இடைமறித்த நல்ல சிவம், தம்பி நான் வந்த உடனே இவர் எனக்கு காஃபி கொடுத்துட்டாரு. இல்லையா, 2 பேருமே இன்னொரு காஃபி சாப்பிடுவோம், நம்ம கடையில் காஃபி நல்லாயிருக்கும். நல்ல சிவம், சரி சாப்பிடுவோம் என்று சொல்ல தினேஷ் அங்கிருந்து கிளம்பினான். 2 நிமிடத்திற்குள்ளாகவே இருவருக்கும் காஃபி ஆவி பறக்க வந்து சேர்ந்தது. ஐயா, நீங்கள் நினச்சது எல்லாமே சரிதான். நம்முடைய திட்டங்கள் எல்லாமே நாம் நிறைவேற்றுறது இல்லை, அது இறைவன் தான் நிறைவேற்றுறான். ஆனால் அதுலேயும் சில தவறுகள் நம்மளை அறியாமலேயே நாமளே செஞ்சிடறோம். நாம் என்ன தான் தீர்க்கமான ஒரு முடிவெடுத்து சந்தேகப்பட்டவங்களை நீதிக்கு முன்னால் நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறோம், அதில் நாம் ஜெயிச்சதாக நினைக்கிறோம். ஆனால் அதன் பிறகு தான் வேறொரு ஜன்னல் திறக்குது. அது எந்த மாதிரியான ஜன்னல் அப்படின்னா, இதுவரையிலும் நாம் நினச்சது எதுவுமே சரியில்லை, இப்போ இந்த ஜன்னல் வழியாக நீ பாரு, இன்னொரு உலகம் இருக்குது. அந்த உலகத்திலேருந்து யாரோ சிலர் தான் அந்த மாதிரியான, அதாவது நீ நினச்சி யோசித்த மாதிரியான தவறுகளை புரிஞ்சவங்க அப்படின்னு நம்மக்கிட்ட அதே இறைவன் தான் வழிகாட்டிட்டு மறைஞ்சிட்றான். மறுபடியும் நாம் அந்த பாதையில் போய் அந்த குறிப்பிட்ட நபரை தேடி தேடி அலைகிறோம். அந்த பாதை முடியறதுக்குள்ளே அந்த நபரை பிடிச்சிடலாம்னு நாம் நினைக்கிறோம். அவர் வேறொருத்தரை கையை காட்டுறார். இப்படி முடிவில்லாமல் விஷயங்கள் எத்தனையோ இருக்கு ஐயா. சிவகுமார் சொல்ல சொல்ல நல்ல சிவத்திற்கு சிறிது புரிந்தும் புரியாதது போல தோன்றியது. அவருடைய எண்ணத்தை கலைப்பதற்காக மறுபடியும் பேசினான். ஐயா, நான் ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் சந்தேகப்படுற மாதிரி நானும் சொக்கலிங்க மாமாவை சந்தேகப்பட்டேன். ஆனால் நேரடியாக நான் ஒரு நாளும் அவர் மேலே சந்தேகம் இருக்குன்னு சொல்லவே இல்லை. ஆனால் நீங்கள் மட்டும் இல்லை, எங்கள் அம்மாவும் கூட, அவ்வளவு ஏன் நான் போய் விசாரித்த எல்லா மனிதர்களுமே சொக்கலிங்க மாமாவை தான் தப்பு சொன்னாங்க. நானும் 50% மேலே அவர் தான் குற்றவாளின்னு நினச்சேன். ஆனால் உண்மை வேறு விதமாக இருக்கும்னு எனக்கு அப்போ தோணலை. நான் சொக்கலிங்க மாமாவை ஜெயிலில் போய் பார்த்தேன். சிவகுமார் சொன்னதும் அதிர்ச்சியாகி சற்று நிமிர்ந்து பார்த்தார் நல்ல சிவம். என்ன தம்பி சொல்கிறீங்க? நீங்கள் போய் எதுக்கு அந்த ஆளை போய் பார்த்தீங்க? அவர் போக வேண்டிய இடம் அதுதானே அப்படின்னு நாம் இதுவரைக்கும் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இவரை குற்றவாளி ஆக்கிட்டு வேறு ஒருத்தர் நிரபராதியாக வெளியில் சுற்றிக்கிட்டு இவ்வளோ நாளாக இருந்தார் அப்படின்னு இப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. வேறு ஒரு நபரா? யார் தம்பி அது? உங்களுக்கும் அவரை நல்லா தெரியும். மாணிக்கம் பெருமாள் இனிப்பு கடையின் பழைய ஓனருடைய நண்பர், பெரியவர். அவர் பெயர் பழனிவேல் என்று சொல்லி முடித்ததும் அதிர்ச்சியின் உச்சத்துக்கே சென்றார் நல்ல சிவம். தம்பி, என்ன சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிறது கேட்கும்போது எனக்கு பதட்டமாக இருக்குது. இதில் பதட்டம் அடைகிறதுக்கு ஒன்றுமே இல்லையா. பழனிவேல் தான் ஒரு வக்கீலை ஏற்பாடு பண்ணி சொக்கலிங்க மாமாவை ஒரு காட்டு பங்களாவில் அடைச்சி வச்சிருந்தார். நான் அதை தெரிஞ்சுக்கிட்டு மாணிக்கம் பெருமாளுடைய மகன் கிரியை கூட்டிகிட்டு போய் சொக்கலிங்க மாமாவை மீட்டுக்கிட்டு வந்தோம். ஆனால் இது வரைக்கும் சொக்கலிங்க மாமா கடத்தப்பட்டது குறித்து நாங்கள் வேறு யாருக்கிட்டேயுமே சொல்லலை. நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலை. ஏன்னா பழனிவேல் குற்றவாளின்னு தெரிஞ்சால் மாணிக்கம் பெருமாள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சிருவாங்க. மாணிக்கம் பெருமாள் ஐயா பழனிவேல் மேலே எவ்வளவு மரியாதையாகவும் அன்பாகவும் இருந்தாங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அதே சமயம்
ஐயா பழனிவேல் மாணிக்கம் பெருமாளுக்காக எவ்வளோ உழைச்சிருக்காருன்னு 2 குடும்பத்துக்குமே நல்லா தெரியும். அதனால் இந்த விஷயத்தை நானே யாரிடமும் சொல்லாமல் மூடி மறைச்சிட்டேன். இதுக்கப்புறம் பழனிவேலில் நானே பழியும் வாங்க முடியாது. காரணம் என்னன்னா, இப்போ அவர் கோமா ஸ்டேஜில் ஹாஸ்பிட்டலில் இருக்கார். எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு முகத்தில் வழியும் வியர்வையை அதிர்ச்சியுடன் துடைத்து கொண்டிருந்தார் நல்ல சிவம். அப்பொழுது நல்ல சிவம் வேறொரு உண்மையை வெளிக்கொணர்ந்தார். அதை கேட்டதும் சிவக்குமார் அதிர்ச்சியடைந்தான். ஐயா, என்ன சொல்கிறீங்க? ஆமாம் தம்பி, இனிப்புக்கடையுடைய மேனேஜர் சொக்கலிங்கம்தான் உங்கள் அப்பா சிவலிங்கம் இறப்பதற்கு காரணமாக இருந்தவர் அப்படின்னு என்கிட்ட சொன்னதே அந்த பழனிவேல் தான். நான் அந்த பழனிவேலும் செஞ்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்யாணத்தில் சந்தித்தோம். அப்போது ஏதாச்சே பேசிகிட்டு இருக்கும்போது இந்த விஷயத்த சொன்னார். நான் உடனே நம்பலை. வேறு சிலர்கிட்ட கூட நான் இதை பற்றி விசாரித்தேன். பழனிவேல் என்கிட்ட சொன்னது மாதிரியே தான் எல்லாரும் உங்கள் அப்பா இறப்பில் சொக்கலிங்கத்துக்கு பங்கு இருக்குன்னு சொன்னாங்க. மனசு கேட்காம தான் நான் உங்ககிட்ட வந்து சொன்னேன். ஆனால் இப்போ தெரியுது, பழனிவேல் சில காரியங்களை முன்ன நின்று செஞ்சுட்டு அது வெளியில் தெரியாமல் இருக்கிறதுக்காகத்தான் எவ்வளவு பெரிய நாடகம் போட்டிருக்காருன்னு. அது கூட பரவாயில்லையே, ஏன் தேவையில்லாமல் சொக்கலிங்கத்தை மாட்டி விட்டார்னு புரியலையே. ஐயா, அவர் மாணிக்கம் பெருமாள் வீட்டில் இருக்கக்கூடிய சில டாக்குமெண்ட்ஸ் மேலே ஆசை வச்சிட்டாரு. அது பழைய பாரம்பரியமான சில சொத்துக்களில் சொக்கலிங்கமும் கையெழுத்து போட வேண்டி இருக்குது. அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவரை சொக்கலிங்கத்தை கையெழுத்து போட சொல்லி மிரட்டியிருக்கார். மொத்தமாக இந்த சொத்துக்களை எல்லாம் தானே கொள்ளையடிக்கணும்னு ஒரு வக்கீலை வச்சு பிளான் பண்ணியிருந்தார். இதை தெரிஞ்சு சொக்கலிங்க மாமா என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டார். இப்போ என்னுடைய முதல் வேலை சொக்கலிங்க மாமாவை சிறையிலிருந்து முதல்ல பெயிலில் வெளியில் எடுக்கணும். அதுக்கு ஒரு நல்ல வக்கீலை பார்க்கணும். தம்பி, அந்த பொறுப்பை எங்கிட்ட விடுங்க. எங்கிட்ட அருமையான ஒரு வக்கீல் இருக்கார். எனக்கு ராஜாங்கத்துக்குமான நிலப்பிரச்சனை அந்த வக்கீல் மூலமாக தான் சரி பண்ணேன். அது மட்டும் இல்லை, இப்போ ராஜாங்கம் சிறையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணது கூட அதே வக்கீல் தான். அந்த வக்கீலை வச்சு சொக்கலிங்கத்தை நானே வெளியில் எடுத்துட்றேன். நீங்கள் என்ன தம்பி சொல்கிறீங்க? ஐயா, ரொம்ப நன்றிங்க. உங்களை என்னால் மறக்கவே முடியாது. பரவாயில்ல தம்பி, எதையும் நேரில் பேசினா தானே பிறக்கும், கழகத்தில் தானே நியாயம் வெளிப்படும்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல, சொக்கலிங்கத்தை வெளியில் கொண்டு வர்றதுக்கு நான் அந்த வேலையை செய்கிறேன். அப்புறம் நான் கிளம்புறேன் தம்பி. நல்ல சிவத்தை கடை வாசல் வரை வந்து வழி அனுப்பி வைத்தான் சிவக்குமார். அப்போது அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. எடுத்து பார்த்தான். நீலவேணி அவனை அழைத்திருந்தாள். உடனடியாக அவளது ஃபோனுக்கு தொடர்பு கொண்டான். அதை 2 கண்கள் கவனித்து கொண்டிருந்தது. அது வேறு யாருமல்ல, கேஷியர் தினேஷ் தான். ஆனந்திக்கு இதை பற்றி சொல்லலாமா வேண்டாமா என்று யோசித்து கொண்டிருந்தான் தினேஷ். அந்த யோசனையை கலைப்பது போல அவனுக்கு ஒரு கால் வந்தது. அது புவனேஸ்வரியிடமிருந்து. இருவரும் ஒரே நேரத்தில் ஃபோன் பேசி கொண்டிருந்தார்கள். திருமகள் தேடி வருவாள் பகுதி 60. திருமகள் தேடி வந்தாள் பகுதி 60. சிவக்குமாருக்கு நீலவேணியிடம் ஃபோன் வர அவளிடம் பேசிக்கொண்டிருந்தவன் பேசி முடிப்பதற்கு முன்பே நீலவேணி வாசலில் ஒரு ஆட்டோவில் வந்திறங்கினாள். சிவக்குமாரும் கேஷியர் தினேஷும் ஒரே நேரத்தில் ஆச்சரியமடைந்தார்கள். கேஷியர் தினேஷ் அப்பொழுதும் புவனேஸ்வரியிடம் பேசிக்கொண்டிருந்தான். டக்கென ஃபோனை கட் செய்தவன் அவசரமாக இன்னொரு அழைப்பை தன்னுடைய ஃபோனிலிருந்து செய்தான். அது வேறு யாருமல்ல, அவனது மேடம் ஆனந்திக்குத்தான். மறுமுனையிலிருந்து ஆனந்தி ஃபோனை எடுத்தவள், தினேஷ் எப்படி இருக்க? அக்கா எப்படி இருக்காங்க? மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? என்ன சொல்கிறாரு? அக்கா நல்லா இருக்காங்க மேடம். மாமாவும் நல்லா இருக்காரு, ஒரு குறையும் இல்லை. ஏதாவது குறைன்னா உங்ககிட்ட நான் சொல்ல மாட்டேனா? சரி, அங்கே சார் வந்திருக்காரா தினேஷ்? ஆமாம் மேடம், சார் வந்திருக்காரு. அதுக்காக தான் நான் இப்போ உங்ககிட்ட ஃபோன் போட்டேன். ஏன், என்னாச்சு? என்ன செய்கிறாரு? இல்லை மேடம், காலையிலே சார் வந்த உடனே நல்ல சிவம்னு ஒருத்தர் வந்தார். சரி, அவர் ஏதோ முக்கியமான விஷயமா பேசிகிட்டு இருந்தார் நினைக்கிறேன். அவர் போன உடனே நீலவேணி மேடம் தான் கால் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவர் சார் பேசிகிட்டே இருந்தார். திடீர்னு பார்த்தா அவங்களே வாசலில் வந்து இறங்கிட்டாங்க. வந்துட்டாங்கன்னா என்ன, நம்ம கடைக்கு வந்துட்டாளா? ஆனந்தி சற்று பதட்டத்துடனே கேட்டாள். ஆமாம் மேடம், நம்ம கடைக்கு தான் வந்திருக்காங்க. அவங்க இன்னும் என்னை கவனிக்கல. அவங்க வாசலில் வந்து இறங்கின உடனே நான் உங்களுக்கு ஃபோன் அடித்தேன். சார் வந்து அவங்கள்ட்ட பேசி முடிக்கிறதுக்கு முன்னாலேயே அவங்க கடைக்கு வந்துட்டாங்க.
அதாவது ஃபோனில் பேசிக்கிட்டே கடைக்கு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மேடம். எனக்கு அப்படி தான் தோணுது என்று பேசிக்கொண்டிருக்கும்போது இடைமறித்த ஆனந்தி, சரி தினேஷ், பரவாயில்ல, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஓகே மேடம். ஃபோனை வைத்தவன் அங்கிருந்த நீலவேணியை கவனித்தான். நீலவேணி வேகமாக வந்தவள் அங்கே ஒரு டேபிளில் எதிரில் உள்ள சேரில் அமர்ந்தாள். தினேஷ் அவளிடம் சென்று லேசாக புன்னகைத்தபடியே, மேடம் வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க என்றதும் ஏதோ சற்று நிதானத்திற்கு வந்தவள் போல அவனை பார்த்து புன்னகைத்தபடியே, நல்லா இருக்கேன் தினேஷ், அக்கா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க மேடம். உங்கள் மாமா எப்படி இருக்காரு? நல்லா இருக்கார் மேடம். சொல்லி வைத்தது போலவே நீலவேணியும் ஆனந்தி கேட்டது போலவே, அப்புறம் என்ன சொல்கிறார் உங்கள் சாரு என்று கேட்க ஒரு கணம் ஸ்தம்பித்து விட்டான் தினேஷ். மனதிற்குள்ளே 2 பேரும் ஒரே வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள் என்று யோசித்தான். சற்று சுதாரித்தவன், மேடம் என்ன சாப்பிட்றீங்க? காஃபி, டீ, ஜூஸ்? எனக்கு லெமன் ஜூஸ், ஐஸ் நிறைய போட்டு கொடு. அதற்குள் சிவக்குமார் வேறு யாருக்கும் ஃபோன் செய்துவிட்டு சிறிது நேரம் கடைக்கு வெளியே அங்குமிங்கும் நடந்தவன் நேராக வந்து நீலவேணியின் எதிர் சீட்டில் அமர்ந்தான். அங்கிருந்தபடியே தினேஷுக்கு குரல் கொடுத்து 2 காஃபி என்றதும் அருகில் இருந்த நீலவேணி, இல்லை நான் ஜூஸ் சொல்லியிருக்கேன் என்று நீலவேணி சொன்னது தான் தாமதம். அங்கிருந்தபடியே தினேஷ் 2 லெமன் ஜூஸ் கொண்டு வர என்றவன் தானே சென்று அங்கே ஜூஸ் செக்டாரில் வேலை செய்து கொண்டிருந்த பெண்ணிடம் தானே ஜூஸர் எடுத்து லெமன் எடுத்து ஒரு பெரிய ஜாடி லெமன் ஜூஸ் போட்டு 2 பகுதியாக பிரித்து கொண்டு வந்து டேபிளில் வைத்தான். கடகடவென ஒரே மூச்சில் குடித்து முடித்தாள் நீலவேணி. மெதுவாக 2வது சிப் உறிஞ்சிய சிவக்குமார் அவளிடம் மெதுவாக, வேணி, காலையில் டிஃபன் சாப்பிட்டியா? ஏதாவது ஆர்டர் பண்ண சொல்லலாமா? இல்லை சிவா, நான் சாப்பிட்டே வந்துட்டேன். என்ன சாப்பிட்ட? எனக்கு நினைவில்லை. அம்மா ஏதோ ரெடி பண்ணி கொடுத்தாங்க என்று சொல்லிவிட்டு ஏதோ யோசித்தவள், சப்பாத்தி. காலையில் அம்மா தோசை சப்பாத்தி என்ன வேணும்னு கேட்டாங்க. ஏதாவது ஒன்று கொடுன்னு சொன்னேன், சப்பாத்தி சாப்பிட்டேன் என்று சொல்லிவிட்டு அடுத்தது என்னுடைய நிலை என்ன என்பது போல் பார்த்தாள். இப்போ தான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால் நல்ல சிவம் வந்துட்டு போனார். நல்ல சிவம் யார்? அவர் எனக்கு தெரியலையே. இல்லை, உனக்கு தெரியாது வேணி, அவர் தான் ஜீவன் அப்பா வாங்கின அந்த இடத்துக்கு அது மேலே தகராறு பண்ணவர். ஓஹோ, அவர் எதுக்கு ஒன்றை பார்க்க வந்தார்? இல்லை, மாமாவை வெளியில் எடுக்கிற விஷயமா பேசிகிட்டே இருந்தோம்ல, அப்போ நல்ல சிவம் ஒரு லாயர் இருக்கார், அவர் மூலமாக நாம் மாமா வெளியில் கொண்டு வந்துடலான்னு சொன்னார். அதான் அவங்ககிட்ட நான் ஃபோனில் சொல்லலான்னு நினச்சேன், அதுக்குள்ளே நீயே நேரில் வந்துட்டேன். அது பரவாயில்ல. ஏன்? அது நல்ல சிவத்து மூலமாக தான் உன்னால் எங்கள் அப்பா வெளியில் கொண்டு வர முடியுமா? உனக்கு வேறு யாரையும் தெரியாதா? நீலவேணி கேள்விகளை சட்டென சமாளிக்க முடியாமல் அவனை பார்த்தான். இல்லை வேணி, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு. நமக்கு யாரும் எதிரிகளும் இல்லை, நமக்கு யாரும் நண்பர்களும் இல்லை. நமக்கு நம்மளை தேடி வந்து உதவிகள் செய்யணும்னு விருப்பப்படுற, நம்மளை மதிக்கிற ஆளுகளை நாம் உதாசீனப்படுத்தக்கூடாது. அது உனக்கு இருக்கிற பெருந்தன்மை சிவா, எனக்கு அது இல்லை. நீ முடிவு பண்ண அது சரியாக தான் இருக்கும் என்று நான் உன் பேச்சுக்கே விட்டுறேன் என்று சொல்லிவிட்டு மேலும் அவன் என்ன சொல்கிறான் என்பதை எதிர்பார்த்தாள். அப்புறம் வேணி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம், 2 விஷயம் சொல்லணும். இது யாருக்குமே தெரியாது. எனக்கு உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. எனக்கு மட்டும் தெரிஞ்ச அந்த விஷயம். ஏன் ஆனந்திக்கிட்ட சொல்லியா நீ? இல்லை, மனசில் இருக்கிற விஷயம், அது முதல்ல உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா அது நீ சம்மந்தப்பட்ட விஷயம். மொத்தம் 2 விஷயம் இருக்குது. ஒன்று நீ சம்மந்தப்பட்ட விஷயம், இன்னொன்று மாமா சம்மந்தப்பட்ட விஷயம். என்னன்னு சொல்லு, ரொம்ப பீடிக்க போடுற, பயமாக இருக்குது என்று சொல்லி எப்படி லேசாக சிரித்தாள் நீலவேணி. ஒன்றும் இல்லை வேணி, நம்ம மாணிக்கம் இனிப்பு கடை அதனுடைய கிளையை நிச்சயமாக இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணலான்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்ல விஷயம். அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன். இதில் நானும் உங்கள் மாமாவும் எங்கே வரோம்னு எனக்கு தெரியலையே. இதில் நீ வரல, மாமா மட்டும் வர்றாரு. கேள்வியாக அவனை பார்த்தாள் நீலவேணி. அந்த புது பிரான்ச் முழுக்க முழுக்க மாமா சம்மந்தப்பட்டது. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா சிவா? இருக்கிற பிரச்சனை பத்தாதா? புதுசாக பிரச்சனையை உண்டாக்கிட்டே இருக்க. நீ அவருக்கு ஒரு நல்லது செய்யணும்னு நினச்சா அவர் கொஞ்ச நாள் ஜெயிலையே இருக்கட்டும். அதான் நீ அவருக்கு செய்கிற நல்லது. அவர் எதுக்கு நீ வெளியில் எடுக்க போகிற? உனக்கு அவர் என்ன நல்லதாக செஞ்சுருக்காரு? அவருக்கு சரியான தண்டனை இப்போ தான் கிடச்சிருக்கு.
நீ அமைதியா இரு. நீ அவரை வெளியில் எடுத்தால் கூட நான் அவரை உன் சார்பில் ஆனந்தி சார்பில் கேஸை போட்டு மறுபடியும் நான் அவரை உள்ளே தள்ளிடுவேன், ஜாக்கிரதை. நீலவேணி சொன்னதும் சிவகுமார் பயங்கர அதிர்ச்சி அடைந்தான். என்ன வேணி இவ்வளவு மோசமாக யோசிக்கிற? கண்டிப்பாக என்ன விளையாடுறியா? நீ வேணா வலிக்கார மாதிரி நடிக்கலாம், எனக்கு என்னெல்லாம் அப்படி முடியாது, நடிக்க முடியாது சிவா. சிவா ஜூஸ் குடித்து முடித்த டம்ளரை மறுபடியும் எடுக்க வந்த தினேஷுக்கு இந்த வார்த்தைகள் கேட்டதும் சற்று அதிர்ச்சி அடைந்தான். நிச்சயமா சிவா, பொறுத்துக்க முடியாது. அவர் உங்ககிட்ட என்ன மாதிரி வேணாலும் விளக்கம் கொடுக்கட்டும், அதை பற்றி நீ புரிஞ்சும் புரியாத மாதிரி எப்படி வேணாலும் ரியாக்ஷன் பண்ணிக்க. எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் அவரை வெளியில் எடுக்கிறதுக்கான முயற்சியை நீ எடுத்தினா நான் ஆனந்தியை கூப்பிட்டு பரிமள அத்தையோடு சேர்ந்து போய் 3 பேருமா கம்ப்ளைண்ட் கொடுப்போம், ஜாக்கிரதை. நீலவேணி சொல்லி முடித்ததும் தினேஷ் அதை அங்கிருந்தபடியே காதில் வாங்கியவன் பயங்கர அதிர்ச்சி அடைந்தான். மேற்கொண்டு சிவா ஏதோ நீலவேணி பேசிக்கொண்டிருப்பதை தினேஷ் கவனிக்காமல் உடனே ஆனந்தியிடம் ஃபோன் செய்து நடந்தவற்றை விளக்கினான். ஆனந்தி மறுமுனையில் ஆச்சரியமும் அதிர்ச்சியும் அடைந்தாள். நீலவேணி வித்தியாசமான பெண்தான் என்பதை ஆனந்தி முதல் முறையாக உணர்ந்தாள். அப்புறம் இன்னொரு நல்ல விஷயம் இருக்குன்னு ஏதோ சொன்னியே, அது என்னன்னு சொல்லு, நீலவேணி சிவகுமாரை பார்த்து கேட்க, அந்த இன்னொரு விஷயம் என்னவென்று சொல்வதற்கு உண்மையிலேயே அவனுக்கு மனசு வராமல் சிறிது நேரம் அவளை பார்த்தபடியே இருந்தான். அதற்குள் கஸ்டமர்கள் வருவதும் போவதுமாக இருக்க தினேஷ் கஸ்டமர்களை கவனிக்க ஆரம்பித்தான். சிவகுமாருக்கும் நீலவேணிக்கும் இடையே நடந்த தொடர்ச்சியான வார்த்தைகளை அவனால் கவனிக்க முடியவில்லை. சொல்லு சிவா, வேறு இன்னொரு விஷயம் ஏதோ இருக்குன்னு சொன்னியே, அது என்னன்னு சொல்லு. அதை நான் செஞ்சு முடிச்சுட்டு சொல்கிறேன். வேண்டாம், இப்போவே சொல்லு. ஏன்னா அதுவும் எனக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கேன், நீ செஞ்ச செயல் வீணாக போயிடும். அதுக்காக தான் சொல்கிறேன், ப்ளீஸ் என்னன்னு சொல்லு. இல்லை, ஒரு கிண்டர் கார்டன் ஸ்கூல் ஒன்று விலைக்கு வருது. எனக்கு ரொம்ப நாளாக சின்ன குழந்தைகளுக்கு ஒரு ஸ்கூல் நடத்தணும்னு ஆசை. நீயும் படிச்சிட்ருக்கியா? அதனால் நீயே இந்த ஸ்கூலை ஏன் நடத்தக்கூடாது? இதற்கு நீ எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நீலவேணி அவனையே பார்த்து கொண்டிருந்தவள் சட்டென அவனது கையை பிடித்து அழுத்தினாள். நீ ரொம்பவும் எனக்காக மெனக்கட்டுற சிவா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை நீ எப்போ செய்ய போகிறேன்னு எனக்கு இப்போவே ஆர்வமாக இருக்குது. கண்டிப்பாக மாமாவை வெளியில் எடுத்ததும் அவருக்கு ஒரு கடையை வச்சு கொடுத்துட்டு 2வது வேலை எனக்கு இந்த ஸ்கூல் தான். சடக்கென கோபமாக எழுந்த நீலவேணி விறுவிறுவென வெளியே வந்தவள் ஒரு ஆட்டோவை கை நீட்டி அழைத்தாள். அந்த ஆட்டோ நிற்காமல் போக பின்னாடியே வந்த சிவகுமார், என்ன வேணி இப்படி எடுத்ததுக்கெல்லாமே கோவப்பட்ட? இப்படி நான் எடுத்ததுக்கெல்லாம் கோவப்படலையே, நீ பார்க்குற வேலை அப்படி. ஒரு விஷயம் சொல்கிற நல்லா இருக்கு, இன்னொரு விஷயம் சொல்கிற எனக்கு கோபமாக வருது. நான் என்ன பண்ணுறது? பேசிக்கலாம் வாய, ப்ளீஸ் எனக்காக ஒரு 5 நிமிஷம் வந்து உட்கார் என்று கிட்டத்தட்ட கெஞ்சுவது போல் நிற்க சற்று யோசித்தவள் மறுபடியும் வந்து அந்த சேரில் அமர்ந்தாள். சொல்லு, எனக்கு பிடிக்காத காரியத்தை நீ தான் செய்கிற, எனக்கு பிடிச்ச காரியத்தையும் நீ தான் செய்கிற. நான் உன்னை வெறுக்கிறதா விரும்புகிறதான்னு தெரியாத ஒரு இடத்துல நீ இருக்க சிவா. ஒன்றும் யோசிக்காதம்மா, எல்லாமே நல்லா தான் இருக்கும், கொஞ்சம் அமைதியார. தான் அடுத்து என்ன செய்ய போகிறேன் என்பதை பற்றி சற்று விளக்கமாக சொல்ல ஆரம்பித்தான். அதை நீலவேணியும் கேட்டால், அங்கிருந்த தினேஷும் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டாள். ஆனால் பரிமளத்தின் நிலையும் ஆனந்தியின் நிலையும் வேறு விதமாக இருந்தது. திருமகள் தேடி வருவாள் பகுதி 61.